ஓகே 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 ஹலோ 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 கேக்குதா கேக்குதா நான் சொல்றது கேக்குதா? ஹலோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதாப்பா கேக்குதாப்பா? வாய்ஸ் ஆடியோலாம் கரெக்டாக இருக்காப்பா? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. ஓகேவா போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஓடி வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கூப்பிடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி கிளாஸு கொஞ்சம் கெத்தா ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். வாங்க 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 வாங்க. குட் ஈவினிங் ராஜா. ஜெயா ஹாய்மா. ஆல் பர்ஃபெக்ட் சூப்பர் தேங்க்ஸ்மா. நிதின் ஹைடா கண்ணா. ஹலோ. சூப்பர்ப்பா. வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா. இன்னைக்கு சாட்டர்டே தான் ஸ்கூல் இருந்ததா? हाँ फिर से ग्लिच आया उसमें. வாய்ஸ் கேக்குதாப்பா? இப்போ கேக்குதா? மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நமக்குன்னு வராங்கப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ கேக்குதாப்பா? நல்லா கேக்குதா? சூப்பரா கேக்குதாப்பா? மைக் ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்காங்க சார். என்னப்பா பண்றது? மைக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மைக்கை மட்டும் கொடுத்துட்றாங்க பேசுங்கன்றாங்க. என்ன பண்றது? நவ் கிளியர். தேங்க்ஸ் ராஜ்குமார். வாய்ஸ் கேட்கலையா ராஜா? வாய்ஸ் கேட்கலையா? இப்போ கேக்குதுப்பா. இப்போதாம்மா. ரோஷினி ஆயிமா. மியாவ், என்னம்மா பேர் இது மியாவுன்னு? அழகா இருக்கு. லியோ கேக்குது சார். தேங்க்ஸ்ப்பா. எல்லாம் சதி பண்ணுது. என்னப்பா ராஜ்குமார் பண்றது? நமக்குன்னு எல்லாம் சதி பண்றாங்க. வி ஆர் பேக்னு மட்டும் நம்ம தலைவர் போடுறாரு, நம்ம நண்பர் போடுறாரு, ஆனா நான் பேக் வர மாட்டேங்கிறாரு. ஓகே ஆரம்பிச்சிடலாமா? கிளாஸுக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஃபார்மலா ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஹாய் ரிச்சு வ்ளாக்ஸ். ஹாய் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் செட்டு தானே?
தேங்க்யூமா ரோஷினி, வெல்கம் டு வேதாந்து. அதே மாதிரி வெல்கம் டு மை கிளாஸ்மா, டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? இப்போ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் இந்த சுபாஷ் வகையா ஒரு குட் மார்னிங், இல்லை குட் ஈவினிங், சாரிப்பா பத்தியா இப்போ வளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகேம்மா தேங்க்ஸ். ஹலோ ஆதிராய், ஹலோ மோனிஷா, தேங்க்யூமா தியாகு, ஹாய் ராஜ்குமார். ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஓகே. அப்போது நம்ம வந்துட்டு லான்ச் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? என்சிஆர்டியை லைன் பை லைன் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இப்போ லைன் பை லைன் கவர் பண்ண போகிறோம். நம்ம பேசிக்லேருந்து தான் போகிறோம். பேசிக்லேருந்து எதுனா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? கமலேஷ் ஆயிப்பா. ஓகேவா? த லிவிங் வேர்ல்டு அப்படின்ற ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ இந்த லிவிங் வேர்ல்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சாப்டரில் ஏற்கனவே நடத்தியிருப்பாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க பார்ப்போம் லைவில். பயாலஜி மட்டும் மறந்துடுது சார், என்னப்பா பண்ணுறது? பயாலஜினா மறக்க தான் செய்யுது. பட் இனிமேல் கவலைப்படாதீங்க, இனிமேல் மறக்காது. ஓகேவா? சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வீடியோஸ் போட போகிறோம். 11th ஒரு வீடியோ போடுவோம், 12th ஒரு வீடியோ போடுவோம், லைன் பை லைன் என்சிஆர்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேதாந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் சார் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன பண்ணலாம், இல்லை சார் இப்படி பண்ணலான்றது உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர்ப்பா கமலேஷ். 180 பயாலஜிப்பா, 360 180 பிசிக்ஸ்ப்பா. தப்பா பண்ணாதீங்கப்பா. 360 எடுப்பாப்பா கமலேஷ். ஓகேவா? 180 பிசிக்ஸ் எடுத்துருப்பா. நம்ம மதன் சார் இருக்காருப்பா, பிசிக்ஸ் எடுக்க வச்சுவாரு. நம்ம 360 தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ போயிடலாம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு குறள் பார்க்கலாம். நம்ம இனிமேல் டெய்லியும் கிளாஸில் வந்து ஒரு திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் எதுக்கு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் டிசிப்ளின் ஆக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பில் ஒரு எய்ம் பண்ணுறதுக்கு நம்ம திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழருக்கு கிடைத்த ஒரு பெருமையாக இந்த திருக்குறள் தான். ஓகேங்களா? லைஃப் எப்படி டிசிப்ளினாக வாழணும், லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணணும், லைஃப்பில் எப்படி கோல் செட் பண்ணணும் அப்படின்னு அந்த தானிய தலைவரான திருவள்ளுவர் வந்துட்டு நம்ம சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ முதல் குறள், ஃபர்ஸ்ட் டேயான முதல் குறள் இன்னைக்கு என்னன்னா, திருக்குறள் பார்த்துருவோமா? அவ்வளோதான்ப்பா. மதன் சார் சொல்லிட்டாருப்பா 720 அவ்வளோதான்ப்பா. போயிடலாமா? ஜெய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுமா? பண்ணிடலாம். மதன் சார் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, காண முயலேந்த அன்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது who aims at elephant though dar should fail as a great prize than you woodland hare with winged harrow style. அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ஒரு காட்டுக்குள்ள போகிறோம். காட்டில் போயிட்டு ஒரு முயலை எய்ம் பண்ணுறோம். முயலை எய்ம் பண்ணிட்டு அந்த வில்லை விட்டு அப்படி போடுறோம். முயல் சத்துருது, அந்த வேலை தூக்குறோம். அந்த வேலை தூக்குறதை விட நம்ம ஒரு யானையை எய்ம் பண்ணுறோம். காட்டுக்குள்ள மிகப்பெரிய யானை இருக்குது. அந்த யானையை எய்ம் பண்ணி நம்ம அடிக்க ட்ரை பண்ணுறோம். பட் வேலை வந்து மிஸ் ஆயிடுது. அந்த மிஸ் ஆன வேலை தூக்குறது தான் இன்னும் பெருமையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர். நம்ம திருவள்ளுவர் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதில்ல. இப்போ நம்ம நீட்டுக்கெலாம் படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் நீட்டில் டாக்டர்லாம் வேணாம்ப்பா, ரொம்ப கஷ்டமானது, ஏதாவது பிஎஸ்சி எடுத்துட்டு அப்படி போயிடலாம், அந்த சயின்ஸ் இதில் எடுத்துட்டு அப்படி போயிடலாம் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணால் கூட நம்ம ஏம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம ஏம் வந்து டாக்டரு அந்த இதில் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மிஸ் ஆனால் கூட நீங்கள் ரிப்பீட்டட் பண்ணுறதுலேயே கூட நீங்கள் பெருமைப்படணும். ஓகே, என்னோட எய்ம் பெருசாக இருக்குது, என்னோட எய்ம் பெருசாக இருக்கிறதுனால தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்றத பெருமைப்படணும். ஓகேவா? அதான் நான் சொல்லப்படுது. ரெடியா? ரெடி. புரிஞ்சுதா? போயிடலாமா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? aims to start big. yes. போயிடுவோமா? எஸ், போயிடுவோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லிவிங் வேர்ல்டு. ஓகே, லைன் பை லைன் என்சிஆர்டி பார்க்க போகிறோம். ரெடியாப்பா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? போயிடலாமா? எல்லாம் 11th புக் இருந்தால் 11th புக் எடுத்து வச்சுக்கோங்க. சைட் பை சைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க மறுபடியும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாப்பா. லியோ தாஸ், நீ கண்டிப்பாக ஜிம்மரில் பாஸ் ஆயிடுவாப்பா, கவலைப்படாத. ஓகே. ஆரம்பிப்போமா? ஓகே, ஆரம்பிப்போம் வாங்க. இந்த லிவிங் வேர்ல்டுல இந்த வேர்ல்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ இந்த இது. என்ன பயோடைவர்சிட்டினா என்ன, நம்ம உலகத்தில் என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அது எப்படி பிரிச்சிருக்காங்க, என்னென்ன கிளாசிஃபிகேஷனில் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு விஷயம் தான் இந்த லிவிங் வேர்ல்டு. போயிடலாமா? எல்லாம் புக் எடுத்தாச்சா? புக் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மதன் சார் ஸ்டைலில் பண்ணோன்னா என்னது, நோட்ஸ் எடுத்துக்கோ, கையில் அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், how wonderful is the living world? எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான லிவிங் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. The wide range of living types is amazing. The extraordinary habitats. Habitats என்னன்னு தெரியுமா? ஒரு உயிரினங்கள் வாழும் இடம். The place where
நம்மளாம் எந்த ஹேபிடேட் லீவ் பண்ணுறோம், நம்ம லீவ் பண்ணுறோம்ல ஒரு ஸ்பேஸ், அதுதான் நம்ம ஹேபிடேட் சொல்கிறோம். அதேமாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ஹேபிடேட், அங்கே ஒரு உயிரினங்கள் வாழும், ஒரு செடி வாழக்கூடிய ஒரு இடம், அதுதான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிடேட் இன் விச் வி ஃபைண்ட் த லிவிங் ஆர்கானிசம். முன்னாடி சொன்ன மாதிரி லிவிங் ஆர்கானிசம் லீவ் பண்ணுறது தான் நம்ம ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி இட் இஸ் அ கோல்ட் மவுண்டெயினாக இருக்கலாம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், ஓஷன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், டெசர்ட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸு. ஓகேவா? விச் ஆர் ஸ்பீச்லெஸ் பியூட்டி. நம்ம இந்த கொடைக்கானல் மட்டும் இல்லை, நிறைய இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது இருக்கும், பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோ வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் நினைஞ்சது, அது நம்ம ஸ்பீச்லெஸ் மாதிரி ஆக்கும்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷனுக்காக. ஓகேவா? த பியூட்டி ஆஃப் கலோப்பிங் ஹவுஸ்னு தெரியுமா? குதிரை ஓடிட்டு இருக்கிற குதிரை. அந்த மைக்ரேட்டிங் கேர்ள்ஸ் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பேர்ட்ஸ். அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், அட்டாக்கிங் ஷார்க் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. evokes away the deep sense of the wonders வந்து நம்ம evokes பண்ணுது. அப்புறம் ecological conflicts and cooperations among the members of the population and among the population of the community or even the molecular traffic inside the cell make us the reflects of indeed in life. ஓகேங்களா? indeed in lifeனா ஒரு செல்ஸ் தான், நம்மளாம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்ஸால மேட் பண்ண ஒரு இதுதான் இவ்வளோ சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார் மெட்டீரியல் தராங்கன்னு சொன்னீங்க, தருவான்ப்பா கவலைப்படாதீங்கப்பா. ஹலோ தருவோம். ஓகேப்பா. அடுத்தது போயிடலாமா? இது 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தீஸ் கொஸ்டின்ஸ் ஹேவ் 2 இம்ப்ளிமெண்ட் கொஸ்டின்ஸ் வித் இன் இட். த ஃபர்ஸ்ட் இஸ் அ டெக்னிக்கல் ஒன், அதாவது இந்த செல்ஸால் ஆயிருக்கு, இந்த செல்ஸால தான் எல்லாம் மேட் ஆயிருக்குன்னு சொல்றது டெக்னிக்கல் ஒன். செகண்ட் வந்து பிலாசபிக்கல் ஒன்னா அவனை சொல்றாங்க. என்னது? கொஸ்டின் ஹஸ் பீன் அட்டெம்ப்டட் இந்த பிலாசபிக்கல் ஒன். அப்போ நம்ம பிலாசபிக்கல் ஒன்னை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம இந்த பிலாசபிக்கல் ஒன்னை வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சயின்டிஸ்டா நம்ம எப்பவுமே பிலாசபியில நம்பக்கூடாது. அந்த எப்பவுமே சயின்டிஸ்ட் ஃபேக்ட்ஸில் தான் நம்பணும்னு சொல்லுவாங்களே, சயின்டிஸ்ட் ஆல்வேஸ் பிலீவ் இன் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேரில் சொல்றாங்க. செகண்ட் பேரை மூவ் பண்ணும்போது இப்போதான் ஆரம்பிக்குது டைவர்சிட்டி இன் த வேர்ல்டு, லிவிங் வேர்ல்டு அப்படின்றது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ see a variety of living organism. நம்ம சுற்றி பார்த்தோம்னா நமக்கு நிறையப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் லீவ் பண்ணுறோம். நாய் இருக்குது, ஒரு பூனை இருக்குது, அதேமாதிரி நிறைய செடிகள் இருக்குது, இதுமாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம சுற்றி இருக்குது. பீஸ் இன் பாட்டட் பிளான்ட், அதாவது ஒரு செடியாக இருக்கலாம், சின்ன இன்செக்டாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு பெட்ஸ் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா பெட்ஸாக இருக்கலாம், இல்லை அதான் அனிமல்ஸ், வேறு ஏதாவது அனிமல்ஸாக இருக்கலாம். அண்ட் பிளான்ட்ஸ் தேர் ஆர் ஆல்சோ செவரல் ஆர்கானிசம். கண்ணால் பார்க்க முடியாத செவரல் ஆர்கானிசம்லாம் இருக்குது. இந்த பாக்டீரியா, வைரஸ், இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாத ஆர்கானிசம்ஸில் அதெல்லாம் இருக்குது. வித் cannot be see with a naked eye, கண்ணால பார்க்க முடியாது. பட் தே ஆர் ஆல் அரவுண்ட் யூ, எல்லாமே உங்களுக்கு சுற்றி தான் இருக்குது. ஓகேவா? இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன் இன் இட், த ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் தட் யூ see would be increase. இப்போ நான் என் ஏரியா மட்டும்தான் பார்க்குறேன், நான் என் ஸ்ட்ரீட்டை மட்டும் தான் பார்க்குறேன்னா இவ்வளோ ஆர்கானிசம் தான் இருக்குது. இப்போ நான் என் ஸ்ட்ரீட்டெல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியாவை காலனி மொத்தமே பார்க்குறேன்னா அப்போ நிறைய ஒரு 10 ஆர்கானிசம் இருக்குது. அது இல்லாமல் நான் என் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக பார்க்குறேன்னா ஒரு 100 ஆர்கானிசம். அதேமாதிரி நம்ம எவ்வளோ பெருசாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு அதிகமாக ஆர்கானிசம் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சூப்பர். ஓகேவா? ஆப்வியஸ்லி நீங்கள் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னா you would be probably see much greater number of living organisms in it. Each different kinds of plants and animals or organs you see is different species. ஓகேவா? நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குன்னா 1.7 to 1.8 பில்லியன். இது வந்து நீட் கொஸ்டின்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லிவிங் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ஒரு 4 to 8 மார்க்ஸ், 8 to 12 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 1, 2, 3 கேள்வி வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லைன் பை லைன் படிச்சோம்னா. ஸோ எத்தனை லிவிங் வேர்ல்ட்ஸ், எத்தனை லிவிங் ஆர்கானிசம் இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணதுலேயே 17 லட்சம்லேருந்து 18 லட்சம், 1.7 to 1.8 மில்லியன்ஸ் வந்துட்டு நம்ம டைவர்சிட்டியில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஹலோப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? திஸ் refers to the biodiversity and the number of types of organism present in the earth. ஓகேவா? எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் present in the earth இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 1.7 to 1.8 millions of types of organism present in the earth ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? We should remember that here we explore new areas and even one holds new organism and continuously be identified. ஒரு நாளும் புது ஆர்கானிசமா புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா புது ஆர்கானிசம் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்காத ஆர்கானிசம் நிறைய இருக்கு. கண்டுபிடிச்ச ஆர்கானிசமே நம்ம சொன்ன மாதிரி 1.7 to 1.8 பில்லியன் வரைக்கும் இருக்கும்போது கண்டுபிடிக்காத ஆர்கானிசம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? As stated earlier, there are millions of plants and animals in the world. முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய millions of plants and animals in the world இருக்கு. We know the plants and animals in our own area by the local names. இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதே நம்ம வந்துட்டு இந்தியில் எப்படி சொல்லுவோம்னா ஆளுன்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த இடத்துல ஒரு பேர் இருக்கு, இந்த இடத்துல லோக்கல் பேர் இருக்கு, அந்த இடத்துல இன்னொரு லோக்கல் பேர் இருக்கு. இதே மலையாளத்துல வேற ஒன்று சொல்லுவோம், தெலுங்குல வேற ஒன்று சொல்லுவோம், ஒரே இதுதான் வேற வேற பேர்ல அழைக்கப்படுவோம். அதான் லோக்கல் நேம்ஸ் சொல்லுவோம். ஒரு ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது லோக்கல் நேம்ஸ் அறியப்படுது. ஓகேவா? These local names would vary from place to place. ஒரு பிளேஸ் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, தெலுங்குல ஒன்று சொல்லுவாங்க, இந்தியில ஒன்று சொல்லுவாங்க. ஈவன் வித் இன் அ கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இவ்வளோ இருக்கு. நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே இல்லை, நம்ம இந்தியாக்குள்ளேயே பொட்டேட்டோ முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டேட்டோ இங்கே உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம், இந்தியில் ஆளுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸால அது அழைக்கப்படுது. ஓகேவா? ப்ராபபிளி யூ வுட் பி ரெகனைசிங் த கன்ஃபியூஷன். கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம இப்போ கடையில் போயிட்டு எனக்கு ஒரு பொட்டேட்டோ கறி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆளுவான்னு கேட்பான். எனக்கு ஆளெல்லாம் இல்லைப்பா, நான் சிங்கிள்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆளுனா அவங்க ஊரில் பொட்டேட்டோ. இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு பாத்தீங்களா? அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. would be created if we didn't find a way and mean to talk each other refer to the organism we are talking about. என்ன ஆர்கானிசம் பத்தி பேசிட்டு இருக்கோன்னே நமக்கு தெரியாம நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது நிச்சயமா ஒரு கன்ஃபியூஷன் குள்ள தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்டேட் போர்டில் 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் சொல்றாங்களா தியாகு? அப்படியாப்பா? பார்க்குறேன். நம்ம இது வந்துட்டு கண்டென்ட் வந்து நீட் வந்துட்டு என்ன நீட் இதில் இது கொடுத்துருக்காங்களோ, ஐ மீன் என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேஸ்ல தான் கேட்குறாங்க. நான் வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டேட் போர்டில் எது கொடுத்துருக்காங்களோன்னு. பட் வந்து இது இந்த 1.7 1.8 பில்லியன் வந்து நோன் ஸ்பீஷிஸ் தான்ப்பா. 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மையானது. ஓகேவா? இது வந்துட்டு தியாகு ஓகேவாப்பா? இந்த 8.7 பில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷனாக இருக்கலாம். இவ்வளோ இருந்திருக்கலாம், இவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து இருக்கலாம் அப்படி சொல்கிறது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சி தான் கேட்பான். இவ்வளோ ஸ்பீஷிஸ் நீ எஸ்டிமேஷன்லாம் கேட்க மாட்டேன், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பான். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1.7 to 1.8 மில்லியன். இதில் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வி. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்ஸ்ப்பா. அடுத்தது. ஓகேவா? அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் நம்ம கன்ஃபியூஷன் வருது. இந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, hence there is need of standardizing a name. அதனால இப்போ இதுக்கு ஓகே பொட்டேட்டோனா எல்லாருமே பொட்டேட்டோன்னு கூப்பிடணும்ப்பா, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸான நேம் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸ்டாண்டர்டிங் நேமிங் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஒரு ஸ்டாண்டர்டான நேம். இந்த நேம் சொன்னா அந்த உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நேம் ஆட் பண்றாங்க. Such particular organism is known by the same name all over the world. அதே வேர்ல்டால அதே நேமால இந்த மொத்த உலகத்துக்குமே தெரியணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த நேமிங் ப்ராசஸ் தான் நம்ம நாமன்கிளேச்சர்னு சொல்லுவோம். அதாவது இந்த நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா நம்ம நாமன்கிளேச்சர் சொல்லுவோம். கண்டிப்பா இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். நாமன்கிளேச்சர் என்னன்னு கேட்கலாம். நேமிங் ஆஃப் பிளான்ஸ், நேமிங் ஆஃப் பிளான்ஸ், நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தான் நம்ம நாமன்கிளேச்சர் சொல்லுவோம். ஓகேவா? ஆப்வியஸ்லி நாமன்கிளேச்சர் ஆர் நேமிங். ஓகே, நாமன்கிளேச்சர் ஒன்று தான், நேமிங் ஒன்று தான். இஸ் த ஒன்லி பாசிபிள் when the organism is described under we know what organism is named is attached to. ஓகே, நேம் பண்றோம், எல்லாத்தையும் அப்படி நேம் பண்ற முடியுமா? அப்படி பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நேம் பண்ணுது. இது இந்த கேட்டகரி வரும், இதெல்லாம் பூனை வகைகள் சேர்ந்தது, இதெல்லாம் காய்கறி வகைகள் சேர்ந்தது, இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வகைகள் சேர்ந்தது, இதெல்லாம் கார்னிவோஸ், இதெல்லாம் ஆம்னிவோஸ், இதெல்லாம் மேமல்ஸ் அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணி நேம் பண்ணுவோம்ல. அப்படி கேரக்டரைஸ் பண்ணி நேம் பண்றது பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நேம் பண்றது லிவிங் ஆர்கானிசம், நேம் பண்றது நாமன்கிளேச்சர், அதை கேரக்டரைஸ் பண்ணி நேம் பண்றது தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. In order to facilitate the study, the number of scientists have established procedure to assign scientific name. Scientific nameனா என்னதுன்னா, நம்ம ஜீனஸ் இருக்கும், ஸ்பீஷிஸ் இருக்கும், 2 நேம் கொடுப்பாங்க. ஒரே நேம் தான். இப்போ நம்ம இந்த வெளிநாட்டுக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா 2 நேம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜாக் ஸ்பேரோ, ஜானி ராபர்ட் ஜூனியர் அப்படின்னு 2 பேர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2 பேர், ஒன்று ஜீனஸ் ஒன்று ஸ்பீஷிஸ். இதை தான் நம்ம சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம். டு நீச் ஃபார் ஈச் ஆர்கானிசம், எல்லா ஆர்கானிசமுக்கும் கொடுக்குறாங்க. This is acceptable by the biologist. எல்லா பயாலஜிஸ்டாலும் அக்செப்ட் பண்ணப்படணும். நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னா அது உலகத்துக்கு எல்லா பயாலஜிஸ்டாலும் அக்செப்ட் பண்ணப்படணும். All over the world. For plants, scientific names are based on the agreed principles criteria which provide in the International Code of Botanical Nomenclature. ICBN. ரொம்ப முக்கியம். இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கொடுக்கலாம். இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். இங்க பாத்தீங்களா, ஐ திங்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நீட் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஐசிபியோட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டிருந்தாங்க. அங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இதை ஃபாரா இல்ல ஆஃபான்னு இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கூட கேட்கலாம். ஒரு ஃபார் இதில் வச்சு கூட நம்ம வந்து இது கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இன்டர்நேஷனல் கோட் ஃபார் அதுக்கு தான் கோட் ஃபார் பொட்டானிக்கல் பிளான்ட் ஸ்பீஷிஸ்க்கான நாமன்கிளேச்சர். இதை வந்து மாத்திருப்பாங்க. இது வந்து நம்ம புக்கில் கொடுக்கல. ஓகேவா? இது நம்ம புக்கில் கொடுக்கல. இந்த ஐசிபிஎன் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன்கிளேச்சர்
ICN மாத்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அந்த புக் கொடுக்கலனால கேட்காம இருக்கலாமா இருக்கக்கூடாதெல்லாம் தெரியாது. இது வந்து 2011 மாத்திருப்பாங்க. 2011 வந்துட்டு இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கே ஃபங்கை அப்படின்னு மாத்திருப்பாங்க. இது வந்து 2011 மாத்திருப்பாங்க. பட் நம்ம இந்த புக்ல கொடுக்கல. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஓகேவா? அடுத்தது இப்போ பிளான்ட்ஸுக்கு வந்து இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இருக்கு. அப்போ அனிமல்ஸ்க்குலாம் என்ன சார் பண்ணுவாங்கன்னா அதே தான், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். நான் முன்னாடியே சொன்ன பார்த்தியா, இந்த ஃபார் ஆஃப் மாற்றி கேட்பாங்கன்னு. பொட்டானிக்கலுக்கு ஃபார், அதே ஜுவாலஜிக்கலுக்கு ஆஃப். இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின். ஆனால் அந்த ஃபார் ஆஃப் சின்னதில் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சிருவோம். ஓகே, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் வச்சிருப்போம். பட் அந்த எக்ஸாமில் கேட்கும்போது எப்படி கேட்பான்? ஃபாரா ஆஃபா? டக்குன்னு டிசைட் பண்ணினா 4 மார்க் போடும். 4 மார்க் போகக்கூடிய விஷயம் தான். ஸோ இன்டர்நேஷனல் ஜுவாலஜிக்குன்னா ஆஃப், அனிமல்ஸை பற்றி பேசும்போது ஆஃப், பிளான்ஸை பற்றி பேசும்போது ஃபார். ஓகேவா? The scientific names ensure that each organism has only one name. ஒரு நேம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஆர்கானிசமும் ஒரு நேம் தான் கொடுக்கும். ஒரே நேம் வந்து பல ஆர்கானிசம் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த சயின்டிஃபிஸ்ட் என்ன பண்ணோம்? எல்லாத்துக்கும் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கோமான்னு என்ஷூர் பண்ணோம். Descriptive of any organism should be enable the people in any part of the world to arrive the same name. எல்லா சேம் நேமுக்கும் நான் சேமா இருக்கணும். ஒரு பொருளுக்கு அவங்க கொடுக்க ஒரு நேம் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. They also ensure such name has not been used for any other knowns of organism. இப்போ கொடுக்கக்கூடிய நேம் வந்துட்டு வேற ஏதாவது ஆர்கானிசத்துக்கு யூஸ் பண்ணல அப்படின்றத நம்ம இன்ஷூர் பண்ணோம். ஓகே, அவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான், எல்லாத்துக்கும் கொடுத்துரும். புரியல? என்னமா புரியல? ஐசி என்ன ஆதிராஜ்? ஒன்றும் இல்லைப்பா இங்க வா. இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்கோமா இங்க? ஆமா, இங்க இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் வந்துட்டு ICBன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது வந்து மாத்திட்டாங்க. இது நம்ம புக்கில் கொடுக்கல. இது வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ்னு மாத்திட்டாங்க. அதுதான் ICN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன்கிளேச்சர். அதான் ICN. அது எப்போ மாத்தினாங்க? 2011 மாத்தினாங்க. இது நம்ம புக்கில் கொடுக்கல. இது அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்கலாம், எது வேணா கேட்கலாம் நீட்ல. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. இந்த இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் தான் நம்ம ICN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் மாத்திட்டாங்க. ஓகேவா? ஆதிராய் புரிஞ்சுதாப்பா? ஓகே, நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம்? ஒரு இதுக்கும் தனித்தனியாக நேம் கொடுக்கணும். ஒரே நேம் கொடுத்தா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ ஒரு இதுக்கும் தனித்தனியாக நேம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம பயாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பார்ப்போம். பயாலஜிஸ்ட் ஃபாலோ த யூனிவர்சல் அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் ப்ரொவைட் பை த சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? நோன் ஃபார் ஆர்கானிசம். ஈச் நேம் ஆஸ் 2 காம்போனன்ட்ஸ். 2 காம்போனன்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். முன்னாடி சொன்னா பார்த்தியா, அந்த வெள்ளக்காரங்க 2 பேர் இருக்கும். 𝑗𝒑𝒆, ராபர்ட் டோனிஜி, அது மாதிரி 2 பேர் இருக்கும். அந்த 2 பேரை தான் நம்ம ஜெனரிக் நேம், ஜெனரிக் நேம் ஜீனஸ்னும் ஸ்பெசிஃபிக் எபித்தேட் அதாவது ஸ்பீஷிஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, ஒரு பிளான்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் நம்ம பைனாமியல் நேம் இல்லை சயின்டிஃபிக் நேம் கொடுக்கும்போது 2 நேம் கொடுப்போம். ஒன்று வந்துட்டு ஸ்பெசிஃபிக் நேமு, அதாவது ஸ்பீஷிஸ் நேம்ன்ற ஸ்பெசிஃபிக் எபித்தேட்டு. இது வந்து ஜெனரிக் நேம். ஜெனரிக் வந்து ஜீனஸ்னு சொல்றது. ஓகேவா? கிளியர்மா? கிளியர் சார். ஓகேமா. ஓகேவா? அப்போ 2 நேம் கொடுக்குறோம். இந்த ஜீனஸ் ஸ்பீஷிஸ் எப்படி நேம் பண்றோம்ல, இந்த ப்ராசஸ் பேர் தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஏன்னா 2 கொடுக்குறோம். பைனா 2, நாமியல்னா நேமிங், நாமன்கிளேச்சர் நேமிங். ஓகேவா? பைனாமியல் நாமன்கிளேச்சர்னா 2 நேம் கொடுக்குறது. ஒரு சயின்டிஃபிக் பிளான்ட், ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு 2 நேம் கொடுக்குறது பேர் தான் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த நேமிங் ஆஃப் சிஸ்டம் கிவன் பை ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தா, இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர்னா கார்லஸ் லினேயஸ். ரொம்ப முக்கியம். கார்லஸ் லினேயஸ் தான் இதை வந்து யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பயாலஜிஸ்ட். யூஸ்னா கார்லஸ் லினேயன் அப்படின்ற பயாலஜிஸ்ட் தான் இந்த ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? இந்த நேமிங் சிஸ்டம் அது 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொரு ஸ்பெசிஃபிக் எபித்தேட். அதாவது ஜீனஸ் ஸ்பீஷிஸ் அப்படி 2 நேம் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா நம்ம கார்லஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான். ஓகேவா? திஸ் நேமிங் சிஸ்டம் யூசிங் a 2-word format was found convenient. ஓகே, இது கன்வீனியன்ட்டா இருந்ததுப்பா. ஓகே, இது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு உலகம் ஃபுல்லாக ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் மேங்கோ. ஒரு எக்ஸாம்பிள் மேங்கோ எடுத்துக்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் ப்ரொவைடிங் த சயின்டிஃபிக் நேம் பெட்டர். ஓகேவா? மேங்கோவோட பேர் என்னன்னா மேக்னிஃபெரா இண்டிகா. ஓகே, எங்க the scientific name of mango is Magnifera indica. ஓகேவா? மேக்னிஃபெரான்றது மேங்கோ, இண்டிகான்றது அதோட ஸ்பேஸ். எங்க இப்போ இந்தியாவில் தான் மேங்கோ இதாகுது. என்னது மேங்கோ வந்து நாட்டின் தேசிய பழமா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? இட்ஸ் நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ அதுக்காக இண்டிகான்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஜீனஸ். இந்த மேக்னிஃபெரான்றது வந்து ஜீனஸ், இந்த இண்டிகான்றது வந்து ஸ்பீஷிஸ். ஓகேவா? மேங்கோக்கு கொடுக்கப்படுற சயின்டிஃபிக் நேம் வந்து மேக்னிஃபெரா இண்டிகா. இது கூட கேட்கலாம். பட் இது எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? லெட் அஸ் see how binomial name. Let us see how it is a binomial name. In this name, Magnifera represents the genus. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, மேக்னிஃபெரா ஜீனஸையும் while இண்டிகா வந்து ஸ்பீஷிஸையும் ரெஃபர் பண்ணதுனால இது வந்துட்டு ஒரு பைனாமியல் நேம் ஆஃப் மேக்னிஃபெரா இண்டிகான்னு மாற்றிருக்கோம். ஓகேவா? இந்த பைனாமியல் நேம் வைக்கிறதுக்கு அப்படிலாம் சும்மா ஜஸ்ட்னு வைக்க முடியாது.
இந்த பைனாமியல் நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோட்டோகனிஸ்ட் சார், ஹலோ ஒன் ஹெல்ப் சார். கண்டிப்பா எடுப்போம்பா ப்ரோட்டோகனிஸ்ட் கண்டிப்பா செல் எடுப்போம். நம்ம பேஸ்ல இருந்து போவோம். ஓகேவா? இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ரூல்ஸ்க்கு போயிடலாமா? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. போங்க பாப்போம். டவுட் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து போலாமா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். என்ன கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு? யாருமே இல்லையா? 22 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கமான். என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க? ஓகே, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னதுன்னா, பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லேட்டின்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் லேட்டின்ல தான் இருக்கணும்? ஏன் இங்கிலீஷ் இருக்கக்கூடாதா? ஏன் தமிழ்ல இருக்கக்கூடாதுன்னா, இந்த ஒரு மொழிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற மொழிகள். இட்ஸ் அ க்ரோவிங் லாங்குவேஜ். லாட்டின் அப்படிங்கிற மொழி தான் டெட். திஸ் இஸ் கால்ட் ஆல்சோ நான் அஸ் டெட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஒரு டெட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணும்போது இந்த மொழி பிரச்சனைலாம் முக்கால்வாசி வராது. அதை ஏன் மொழியில் தான் வைக்கணும் அவன் சொல்லுவான், இல்லை ஏன் மொழியில் தான் வைக்கணும், அதை நிறைய பிரச்சனை சொல்லுவான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையோட முடிவு காணணும்னா லேட்டின்ல நம்ம வந்துட்டு சார் டெலிட்டட் போர்ஷன்ஸ்லாம் இருக்கா சார்? டெலிட்டட் போர்ஷன்ஸ் வந்து இப்போ கேட்கறது இல்லைப்பா தம்பி. லியோ டெலிட்டட் போர்ஷன்ஸ் வந்து கேட்கறது இல்லை. நம்ம நீட்ல 2 வருஷமா கேட்கறது இல்லை. ஆனால் கேட்கலாம், நம்மளால சொல்ல முடியாது. என்ன வேணா கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். இப்போ 2 வருஷமா ரிவைஸ்ட் போர்ஷன் வந்து கேட்கறது இல்லை. பட் நம்ம அதுவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து டெலிட்டட் போர்ஷனும் பார்ப்போம். கவலைப்படாதீங்க, கடைசியாக பார்த்துருவோம். ஓகேவா? அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு லாட்டின்ல தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது டெட் லாங்குவேஜ்னால. ஏன்னா அவன் ஏன் மொழியில தான் வைக்கணும் சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாட்டின்ல தான் பண்றோம். ஓகேவா? ஆனால் லாட்டின்ல தான் பயாலஜிக்கல் நேமோட இது இருக்கும். பட் அதோட ஃபாண்ட் என்ன இருக்குன்னா இட்டாலிக்ஸ்ல இருக்கும். எப்படி எழுதுவாங்கன்னா இட்டாலிக்ஸ்ல எழுதுவாங்க. இது கூட கேட்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். பயாலஜிக்கல் நேம் இட்டாலிக்ஸ்ல இருக்கும், ஃபாண்ட் வந்துட்டு லாட்டின்ல இருக்குமான்னு கேட்கலாம். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகேவா? பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து தான் லாட்டின்ல இருக்கும், ஃபாண்ட் தான் எப்படி எழுதுவாங்க இட்டாலிக்ஸ்ல இந்த ஸ்லைடியா எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸ்லைடியா எழுதுவாங்க. ஓகேவா? அதே ஆர் லாட்டினைஸ்டு ஃபார் த லாட்டின் இன்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஆரிஜின். ஓகேவா? அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆரிஜின்லேருந்து எடுக்கப்பட்ட நேம் தான் நம்ம லாட்டின் நேம் ஆஃப் பயோனாமிக்கல் நேம் சொல்லுவோம். ஓகேவா? the first word of biological name represent the genus. முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வேர்டு கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவிங் ஆர்கானிசம் 2 வேர்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு ஜீனஸ், செகண்ட் வேர்டு ஸ்பீஷிஸ். ஓகேவா? ஜீனஸ் வந்து எப்பவுமே கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதை நான் சொல்றேன். ஜீனஸ் while the second component denotes as a specific epithet. Specific epithet என்னது? ஸ்பீஷிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்டு ஜீனஸ்ல இருக்கும், செகண்ட் வேர்டு ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? both the word in biological name when handwritten எழுதும்போது எப்படி பண்ணுவோம்னா செப்பரேட்லி அண்டர்லைன்டு. ஓகே, நம்ம எழுதும்போது இட்டாலிக்ஸ்ல எழுத வராத மீன் கோனிக்கல்ல எழுத வரதா. அப்போ என்ன பண்ணணும்னா மேக்னிஃபரா இண்டிகான்னு எழுதிட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். இப்படி அண்டர்லைன் பண்ணுவோம். இங்கே மேக்னிஃபரா இண்டிகா இப்படி தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணுவோம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லேயே பாருங்களேன், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மேக்னிஃபரா இண்டிகா மட்டும் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும், கொஞ்சம் இட்டாலிக்ஸில் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அந்த பாயிண்ட்ல பிரிண்ட் பண்ணிடுவோம். பட் நம்ம கையால் எழுதும்போது நமக்கு அது வராது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த அண்டர்லைன் பண்ணி எழுதணும். மேக்னிஃபரா இண்டிகான்னு எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணணும். மேக்னிஃபரா இண்டிகான்னு எப்படி எழுதணும்னா ஜீனஸ் ஸ்பீஷிஸ், அதாவது மேக்னிஃபரா எம் வந்துட்டு கேபிட்டல்ல இருக்கணும். ஸ்பீஷிஸோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு கேபிட்டல் இருக்கக்கூட ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். இண்டிகா மேக்னிஃபரா வந்துட்டு மேக்னிஃபரா இண்டிகான்னு எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணணும். நம்ம கையில் எழுதும்போது இப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? கையில் எழுதும்போது இப்படிதான் எழுதணும். சொல்றப்ப நம்ம லைனா போலாம். ப்ரோட்டோகனிஸ்ட் நம்ம லைனா போலாம். இப்போ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம மேக்னிஃபரா இண்டிகா, அதாவது ஒரு ஜீனஸ் ஸ்பீஷிஸ் ஒரு பயோனாமியல் நேம் எழுதணும்னா நம்ம எப்படி இட்டாலிக்ஸ்ல எழுத முடியாதுன்றதுனால நம்ம கேபிட்டல் லெட்டர்ல ஜீனஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்மால் லெட்டர்ல ஸ்பீஷிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கீழே அண்டர்லைன் பண்ணிடுவோம். இதுதான் தேர்ட் ரூல். அடுத்த ரூல் என்ன சொல்றாங்கன்னா the first word denoting the genus start with the capital letter. முன்னாடி சொன்ன மாதிரி first word denoting the capital letterல ஸ்டார்ட் பண்ணனும். genus வந்து எதுல ஸ்டார்ட் பண்ணனும்னா ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? the first word denoting the genus starts in capital letter. இதுக்கு இப்படி கூட கேட்கலாம், genus எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் ஈஸி क्वेश्चन தான், பட் கேட்கலாம். இது வேணா கேட்கலாம், ஈஸியாவும் கேட்கலாம், டஃபாவும் கேட்கலாம். ஓகேங்களா? genus வந்துட்டு கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக் எபித்தெட் வந்து இதில் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி மேக்னிஃபரா இண்டிகா. இதை நம்ம எழுதணும்னா கீழே அண்டர்லைன் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. என்னதுன்னா the name of the author appears after the specific epithet. அதாவது இந்த பிளான்ட்டை நீங்க தான் கண்டுபிடிச்சிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செடியை நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. உங்க பேர் வந்துட்டு யார் பேர் போல நம்ம தம்பி பேர் லியோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேக்னிஃபரா இண்டிகா கண்டுபிடிச்சது லியோனா கடைசியில் லியோன்னு அப்படி போடணும். நம்ம மேக்னிஃபரா இண்டிகான்னு போட்டுட்டு லியோ அப்படின்னு போடணும். 3 வேர்டு போடணும். இப்போ வேற யார் இருக்கா? ஆதிராய் தான் கண்டுபிடிச்சான்னா 3 வேர்டு, அதில் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஆர் அப்படின்னு போடணும்.
ஓகேங்களா? இப்போ இது இந்த மேக்னிஃபரா இண்டிகாவை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னா லினேயஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ மேக்னிஃபரா இண்டிகா லினேயஸ் கண்டுபிடிச்சனால அவரோட வார்த்தைகள் பின்னாடி போடணும் LINN. ஓகேவா? இதான் நேமிங் ஆஃப் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? எப்படியே the name of author appears in a specific epithet ஸ்பீஷீஸ்க்கு அப்புறமா அந்த நேம் ஆஃப் த ஆத்தர், ஆத்தர்னா அவனை புக் எழுதின ஆத்தர்லாம் இல்லை, இந்த பிளான்ட் ஸ்பீஷீஸ் யார் கண்டுபிடிச்சா அந்த ஆத்தரோட பேர் நம்ம போடணும். ஓகேவா? ஸ்பெசிபிக் எபித்தெட் அந்த ஆத்தரோட நேம் இதுக்குள்ள போடணும். ஓகேவா? இட் இண்டிகேட்ஸ் தி ஸ்பீஷீஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை லினேயஸ். அது என்ன இண்டிகேட் பண்ணுது, எதுக்கு அதுக்கு பின்னாடி போடணும்னா இது ஃபர்ஸ்ட் லினேயஸ் தான் கண்டுபிடிச்சா சொல்றதுக்கு, இது ஃபர்ஸ்ட் லியோ தான் கண்டுபிடிச்சாச்சு, இது ஃபர்ஸ்ட் ஆதிராய் தான் கண்டுபிடிச்சாது, இது ஃபர்ஸ்ட் ராஜ்குமார் தான் கண்டுபிடிச்சாதுன்னு சொல்றதுக்கு வேண்டி தான் நம்ம அந்த ஸ்பீஷீஸ்க்கு அப்புறமா போடுற நேமை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவரோட வாத்தியான 3 லெட்டரை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி போட்டுரும். ஓகேவா? Since it is nearly impossible to study all the living organisms, சும்மாவே சொன்னால் 17 லட்சம் 18 லட்சம் 1.7 million to 1.8 million வரைக்கும் இருக்குன்னு சொல்லணும். இப்போ இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்க முடியாது, கரெக்டாக எல்லா ஆர்கானிசமும் பேர்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படின்னால இதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? Since it is possible, this process is called as a classification பண்றாங்க. ஓகேவா? லிவிங் ஆர்கானிசம் இட் இஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் ஆஃப் மேக் இட் பாசிபிள். இது எப்படியாவது மேக் பண்ணி ஆகணும், ஒரு கேட்டகரைஸ்குள்ள பண்ணி ஆகணும். ஓகே, எல்லா ஸ்பீஷீஸ்லையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அனிமல்ஸ்னு ஒரு ஸ்பீஷீஸ், மேமல்ஸ்னு ஒரு ஸ்பீஷீஸ், ஓவிபேரஸ்னு ஒரு ஸ்பீஷீஸ், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸை நம்ம இது பண்றோம். அந்த கேட்டகரைஸ் பண்ணி அந்த கிளாசிஃபை பண்ணி அதுக்குள்ளே இவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. இப்போ மேமல்ஸ்னா எப்படி இருக்கும், மேமல்ஸ்னா பால் கொடுக்கும், முட்டை போடாது, குட்டி பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த கேட்டகரைஸ்ல பண்ணிக்கூடியது. இப்போ இன்செக்ட்னா விங்ஸ் இருக்கும், 3 pairs of legs இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிட்டு அது கீழே கொண்டு வருது. இப்போ ஏஞ்சியோஸ்போம்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஜிம்னோஸ்போம்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கிளாசிஃபை பண்ணி அதுக்கு கீழே கொண்டு வர்றது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம படிக்க முடியாது, எல்லா ஸ்பீஷீஸையும் நம்ம படிக்க முடியாதுன்றனால ஒரு 5 to 6 குரூப்ல நம்ம கிளாசிஃபை பண்ணி அதுல இருந்து நம்ம சொல்லக்கூடாது. அதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ இது வந்து மேமல்ஸ்குள்ள தான் மனுஷங்க இருக்காங்க, மேமல்ஸ்குள்ள தான் குரங்குங்க இருக்கு, இந்த பிளான்ட் வந்து ஜிம்னோஸ்போம், இந்த பிளான்ட் வந்து ஏஞ்சியோஸ்போம்னு ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் by which anything is grouped into convenient categories. முன்னாடி சொன்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கேட்டகரைஸ் பண்ணிட்டு based on some easily observed characters, ஈஸிலி அப்சர்வ் பண்ண கேரக்டர்ஸ். இப்போ கை கால் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, மேமல்ஸ்னா எப்படி இருக்கும், கை வந்திருக்கும், காது இருக்கும், அந்த மாதிரி பால் ஊனியா இருக்கும், அந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், we easily recognize a group such as plants or animals or dogs or cats or insects. பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிரும், இதெல்லாம் பிளான்ஸ்ப்பா, இதெல்லாம் அனிமல்ப்பா, இதெல்லாம் டாக்ப்பா அப்படின்றத நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். பார்க்குற முடியாம கண்டுபிடிச்சிரும். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், வெஜிடேட்டிவ் கேரக்டரைசேஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? the moment we use of these terms, we associated certain characters with organism into that group. What imagine when you see the think of a dog? ஒரு டாகை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு டாக் தான் ஞாபகம் வரும். டாகை பற்றி பார்க்கும்போது பூனை ஞாபகம் வராது இல்லை, ஒரு நாயை பற்றி பார்க்கும்போது ஒரு டாக் தான் ஞாபகம் வரும். அதுதான் சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி ஈச் ஒன் ஆஃப் அஸ் சீஸ் அ டாக்ஸ். அதான் டாகை பார்த்தா டாகாக தான் பார்ப்போம், கேட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேவா? கேட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, திங்க் ஆஃப் அல்சாட்டியன்ஸ். அல்சாட்டியன்ஸ் என்ன தெரியல, இந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட ஒரு வகையான டாக் தான் அல்சாட்டியன்ஸ் சொல்றது. ஸோ அந்த டாக் டைப்பை திங்க் பண்ணும்போது we know what we are talking about. அல்சாட்டியன்ஸை பற்றி பேசும்போது நம்ம அந்த பிரீடை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் தெரியும். ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி பேசும்போது நம்ம அந்த பிரீடை தான் பேசிட்டு இருக்கோம் தெரியும், வேற பிரீடை பற்றி பேச மாட்டோம். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி சப்போஸ் வி ஆர் சேட் மேமல்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம், நம்ம மாமலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், மேமல்ஸ் குரங்கு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் தெரியும், வேற எந்த ஆர்கானிஸை பற்றி பேசுறது இல்லை. ஓகேங்களா? யூ வுட் of course think of animals with external ears. mammals-னா நம்ம என்ன சொன்னோம், external ears இருக்கும், body as இருக்கும், பால் ஊனியா இருக்கும், பால் கொடுக்கறதா இருக்கும், முட்டை போடாது, குட்டி போடும். ஓகேவா? இதுதான் mammals ஒரு கேரக்டர்ஸ். அப்போ கேரக்டரைஸ் பண்ணும்போது நம்ம mammals பத்தி பேசும்போது நமக்கு ஞாபகம் வர்றது என்ன இருக்கு, அவங்க external ears இருக்கும், body as இருக்கும், பால் ஊனியா இருக்கும். ஓகேங்களா? முட்டை போடாது, குட்டி போடும். ஓகேங்களா? likewise in plants, if we try to talk about wheat பத்தி பேசுறோம்னா the picture each of our minds will be wheat plant. வீட்டை பத்தி பேசினா wheat plant தான் ஞாபகம் வரும், வேற இந்த பொட்டேட்டோ பிளான்ட்லாம் ஞாபகம் வராதுன்னு சொல்றாங்க. not rice of any other plant. Hence all these dog, cats, mammals, wheat, rice, plants, animals etc. are convenient categories which is used for the study organism. ஓகேவா? இதெல்லாம் இந்த வகையா கன்வீனியன்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணதுக்கு எதுக்குன்னா ஒரு ஆர்கானிசத்தை படிக்கிறதுக்காக தான் இந்த வகையை கன்வீனியன்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? the scientist term for these categories are called taxa. ஓகே, இதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அது டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸானா ஒன்றும் இல்லை, குரூப். டாக்ஸானா குரூப். இது வந்து டாக்ஸா வந்து நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம், ப்ளூரல்ல டாக்ஸான்னு சொல்லுவோம். டாக்ஸான்னா சிங்குலர், ஒரே ஒரு இதை பற்றி மட்டும் குறிக்கிறோன்னா அது டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்குலர். டாக்ஸானா குரூப். டாக்ஸானா வேற ஒன்றும் இல்லைப்பா, குரூப். நம்ம கேட்டகரைஸ் பண்ணி குரூப்பாக பேசுகிறோம்ல, குரூப்பாக பிரிக்கிறோம்ல, அதுதான் நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
here you must recognize that taxa can indicate categories at a very different levels. Plants are also form of taxa. ஒரு plant ஒரு taxa தான், ஒரு வீட்டும் ஒரு taxa தான். பிளான்ட்டுக்குள்ள தான் வீட் இருக்கு, இந்த வீட்டும் ஒரு taxa தான். Similarly animalsல mammals ஒரு taxa, dogs ஒரு taxa. But you know that dog is a mammal and mammals are animals. ஓகேவா? ஒன்று என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டாக் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு, இப்போ வீட்டு வந்து ஒரு பிளான்ட்னு தெரியும், வீட்டும் டேட்ஸா தான், பிளான்ட்டும் டேட்ஸா தான். ஒரு டாக் வந்துட்டு ஒரு டேட்ஸான்னு தெரியும், ஆனால் டாகும் டேட்ஸா தான், அனிமல்ஸும் டேட்ஸா தான். சும்மா சொல்றாங்க அந்த கேட்டகரிஸ் ஆஃப் நேம். இப்போ அனிமல் கூட நம்ம டேட்ஸான்னு சொல்லலாம், வீட்டை கூட டேட்ஸா, பிளான்ட்டை கூட டேட்ஸா சொல்லலாம். இப்போ அனிமல்ஸுக்குள்ள இருக்கிற டாகை கூட நம்ம டேட்ஸா தான் சொல்லுவோம், பிளான்ட்ஸுக்குள்ள இருக்க வீட்டை கூட நம்ம டேட்ஸா தான் சொல்லுவோம். ஓகேவா? டேட்ஸ்னா ஒன்றும் இல்லை, குரூப், அது குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? குரூப் ஆஃப் இது. Therefore the animals and mammals and dogs represent taxa at different levels. ஒரு லெவல்ஸ்ல வந்து டிஃபரெண்டா அதை கூப்பிடுவோம். ஓகேங்களா? Hence based on the characteristics all living organism can be classified into different taxa. அந்த கேட்டகரி கேரக்டரைஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஓவிபரசா, விவிபரசா, கார்னிவோரஸா, அந்த ஒரு பேஸ்ல கேட்டகரைஸ் பண்ணிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டாட்ஸா நேம்ல வந்து கூப்பிடுவோம். இந்த டிஃப்ரெண்ட் டாட்ஸா நேம்ல வந்து கூப்பிடக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் நம்ம டாக்ஸானமி. கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்ட் அஸ் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னது கேரக்டரைஸ் பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ், டாக்ஸானமி என்னன்னா பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ் ஆல் த லிவிங் ஆர்கானிசம் ஆர் கிளாசிஃபைட். எந்த பேஸ்ல பண்ணிருப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கேரக்டர் பேஸ்ல வந்து கிளாசிஃபை பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை பேரை நம்ம கூப்பிடுற பேர் என்ன? டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ecological இன்ஃபர்மேஷன். செல்னா சைட்டாலஜி, development of process, ecology and environmental informations and also for the organism are essential to form a basic modern taxonomy scientist. இப்போ இதெல்லாம் தேவைன்றாங்க. என்னெல்லாம் தேவைன்றாங்கன்னா, செல், ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லு தேவை, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் தேவை, ecological இன்ஃபர்மேஷன், environmental இன்ஃபர்மேஷன் தேவை. இதெல்லாம் வச்சு இந்த பேஸ்ல கேட்டகரைஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணக்கூடியது தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க. இது என்னென்ன தேவைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? hence the characters identification, classification and nomenclature are the process of the basic taxonomy. அப்போ இதோட ப்ராசஸ் ஆஃப் பேசிக் டாக்ஸானமிஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். இதுதான் இந்த நாலு தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் பேசிக் டாக்ஸானமியோட சின்ன ப்ராசஸ். ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதா? டவுட் இருக்கா? இந்த டவுட் இருக்காப்பா? இந்த இடத்துல டவுட் இருக்கா? போடுங்க பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டவுட் இருக்கா? போலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே கண்டினியூ பண்ணலாமாப்பா? கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. ஓகே சார் பக்கா. தேங்க்ஸ் ரோஷினி, தேங்க்ஸ்மா. ஓகேவா? அப்போ டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. இது டாக்ஸானமி வந்து ஒரு கேரக்டரை வச்சு பிரிக்கிறது மனுஷங்களுக்கு புதுசு இல்லைன்றாங்க. எப்படி புதுசு இல்லை? அதாவது ஹியூமன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நோவிங் மோர் அண்ட் மோர் அபவுட் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேவா? ஹியூமன்ஸ் வந்து முன்காலத்தில் வந்து முன்னாடி மட்டும் இப்போ கூட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேவா? தேங்க்ஸ்மா. கிளியர். ஓகே. லெட்ஸ் கண்டினியூ பண்ணலாம் தியாக. ஓகேவா? அப்போ முன்னாடி இருந்தே நம்ம மனுஷங்களுக்கு என்ன விஷயம்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்ற கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றது முன்னாடி இருந்தே தெரியும். அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஏர்லியர் டேஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் ஃபார் த ஃபைன் சோர்ஸ் ஆஃப் தேர் நீட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர். இதெல்லாம் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்ற வகைகள். இதுக்கெல்லாம் நம்ம ஷெல்டர் கொடுப்போம். அந்த மரத்தெல்லாம் வெட்டி நம்ம ஷெல்டர் கொடுக்கப்படும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம க்ளோத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியை வெட்டிட்டு இந்த புளியோட தோலை நம்ம க்ளோத் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த ஆதிவாசிகள்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, அப்போ இருந்தே நம்ம கேரக்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த கேரக்டரைசேஷன்ல நம்ம சாப்பிட்றதுக்கு, இந்த கேரக்டரைசேஷன்ல நம்ம ஷெல்டரை யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த கேரக்டரைசேஷன்ல நம்ம க்ளோத்திங்கை யூஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஹியூமன்ஸ் முன்னாடிலேருந்து இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஹென்ஸ் தி ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம்ல நமக்கு என்ன யூஸ் கிடைக்கும், இந்த ஆர்கானிசம்ல நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இந்த ஆர்கானிசம்ல நமக்கு ஷெல்டர் கிடைக்கும், இந்த ஆர்கானிசம்ல நமக்கு க்ளோத் கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே நம்ம ஹியூமன்ஸ் வந்து வேரியஸ் கேட்டகரிஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தெரியுதா? ஓகே. Human beings were since long not only interested in knowing more about the different kinds of organism, not only different kinds of organism interest பண்ணல, about the diversity also, but also the relationship among them. ஓகேவா? அந்த இதுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த நாய்க்கும் மனுஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்ன்றது ஹியூமன்ஸ் வந்துட்டு ஹோமோ சேபியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அந்த ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடியை பத்தி படிக்கிறது தான். அதாவது அவங்களுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க டைவர்சிட்டி, அவங்களே எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சிஸ்டமேட்டிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, the different kinds of organism and the diversity பற்றியும், பட் ஆல்சோ the relationship among them, நமக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படி பற்றியும் படிக்கக்கூடிய டாபிக் தான், ஒரு ப்ராசஸ் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த வேர்ட் சிஸ்டமா, முன்னாடி சிஸ்டமேட்டிக் வந்து சிஸ்டமா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. எந்த லாங்குவேஜ் சிஸ்டமான? லாட்டின். இது கூட கேட்கலாம். சிஸ்டமா மோஸ்ட்டாக அந்த லாட்டின் வேர்ட்ஸ்ல தான் படிப்பாங்க. லாட்டின், கிரீக் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த பயாலஜி பேஸில் எடுப்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த சிஸ்டமா அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டு சிஸ்டமேட்டிக்ஸாக மாறினது எப்படின்னா, லாட்டின் வேர்டில் சிஸ்டமானதுன்னு இருந்திருக்கு. இந்த லாட்டின் வேர்டு சிஸ்டமா தான் நம்ம இங்கிலீஷில் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? விச் மீன் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் புரிஞ்சு இது என்ன சிஸ்டத்துக்கு கீழே வரும் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் ஆர்கானிசம். இதை ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஒரு லினேஜ் தான் பண்ணியிருப்பா. கரோலஸ் லினேஜ் தான் அவரோட புக்கான சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புக்கில் டைட்டில் ஆஃப் பப்ளிகேஷன் புக்கை தான் சொல்கிறாரு. இது வந்துட்டு ஒரு 1735 வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அது நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? 1735 ஒரு இது பண்ண சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புக்கில் தான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், சிஸ்டமேட்டிக் இந்த வேர்டை யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டால அவர் இந்த புக்கை பப்ளிஷ் ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படி இந்த வேர்டை யார் யூஸ் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா, கரோலஸ் லினேயஸ். அவர் எதில் யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புக்கில். அது இயர் கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டாங்கன்னா 1735. ஓகேவா? The scope of systematics was later enlarged including identification. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் இது பண்ணிட்டாரு. போக 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 ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்கும்போது இந்த ஸ்கோப் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன பேசிஸ்லனா, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு நேம் சொல்றதுக்கு, நாமன்கிளேச்சர் நேம் சொல்றதுக்கு, அப்புறம் அந்த நேம் சொல்லிட்டு என்ன கிளாசிஃபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு புது பொருளை பார்க்குறோம், அதை ஐடென்டிஃபை பண்றோம், இது ஓகே இது புதுசுன்னு ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறமா அதுக்கு நேம் சொல்றோம், அதுக்கு பேர் வைக்கிறோம். ஒரு பேர் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் கிட்ட வருது, ஜிம்னோஸ்போர்மா, ஆஞ்சியோஸ்போர்மா, 𝑽𝒆𝑽𝒂𝒏𝒅𝒄, கார்னிவோரஸ் அப்படி நம்ம நேம் பண்ணி டிஃபரன்ஸ் இதில் பண்ணக்கூடியதான் லேட்டர் பீரியட்ல, அதாவது கரோலஸ் லினேயஸ்க்கு அப்புறம் அந்த லேட்டர் பீரியட்ல வந்து டெவலப் ஆனது. சிஸ்டமேட்டிக்ஸ் டேக் இன்டு ஒன் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷனரி, எப்படி மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி சீடு வந்துட்டு இதுல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் மோனோகாட் வந்துச்சா டைகாட் வந்துச்சா அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு எவல்யூஷனரி அக்கௌண்ட்ல அதை எடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம் பத்தி பேசக்கூடியதான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் இல்ல சிஸ்டமா நேச்சுரல் கரோலஸ் லினேயஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் அடுத்தது வந்து நம்ம டாக்ஸானமி கேட்டகரிஸ் போக போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் டவுட் இருக்காப்பா? இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாம் டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் நேச்சுரல்ஸ் பத்தி சொல்லக்கூடிய இருக்கோம். எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க, இதில் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, டாக்ஸானா ஒரு குரூப். டாக்ஸானமி நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆல் லிவிங் ஆர்கானிசம் கேன் பி கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் டாக்ஸானமி, இது டிஃப்ரெண்ட் டாக்ஸால இது பண்ணதுனால டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படி என்னதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கக்கூடிய, அதுக்கு நமக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு முன்னாடி இருந்தால் நமக்கு தேவைக்கு பொறுத்த மாதிரி ஆர்கனைசேஷத்தை தனித்தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஒரு குரூப் ப்ராசஸ் பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். அந்த சிஸ்டமேட்டிக்ஸை ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணா, கரோலஸ் லினேயஸ். எந்த புக்கில் சிஸ்டமா நேச்சுரல்ன்ற புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அது போக போக ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நாமன்கிளேஷன் பண்ணுறதுக்கும் அதை கிளாசிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த சாப்டர் எவ்வளோ வெயிட்டேஜ் சார் அப்படின்னா, இப்போ எப்பவுமே இந்த சாப்டர்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்பாங்க, இந்த இவ்வளோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து இல்லை. பட் இது வரைக்கும் வந்ததில் வந்துட்டு நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு 8லேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும், 12 மார்க் வரைக்கும் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இல்லை, 12 மார்க், அதாவது ஒரு 2லேருந்து ஒரு 3 கேள்வி, ஒரு கேள்வி ஒரு 0 to இருக்கா, ஓகே, ஒரு 0லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இதில் இருந்து. ஓகேங்களா? இதுதான் இந்த வெயிட்டேஜ் ரோஷினி. ஓகேவா? ருச்சி குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஓகே. அடுத்து நம்ம டாக்ஸானமிக்குள்ள போகலாம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஓகேவா? டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்னா, கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ஒன்லி a single step process. இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, இது ஒரு ஹைரார்கி ப்ராசஸ். ஹைரார்கினா அந்த ஆர்டர் வைஸ் இல்லை, ஸ்டெப் வைஸ் ஸ்டெப்பா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அந்த ஸ்டெப் வைஸ் ஸ்டெப்பா அடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸானமிக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் which in each steps represent the rank category. ஒரு ஈச் ஸ்டெப்லயும் ஒரு ரேங்க் கேட்டகரி டாக்ஸான் ஒன்று புரிஞ்சுங்க. இந்த ரேங்க் கேட்டகரி டாக்ஸான் இதெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. கேட்டகரி இதெல்லாம் வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுது. ஓகேங்களா? நிறைய இதுல ரேங்க்னு வரும், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா? Since the category is a part of overall taxonomical arrangement, அதாவது taxonomical arrangement இல்ல overall taxonomical arrangement, இந்த கேட்டகரி ரேங்க் அதாவது டாக்ஸா வந்துட்டு ஒரு பார்ட்ன்றதுனால it is called as a taxonomic category.
ஏன்னா நம்ம டாக்ஸான குரூப் வரும், அந்த குரூப்பை வச்சு தான் நம்ம கேட்டகரி பண்ணதுனால இதுக்கு டாக்ஸானமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஹைராக்கியா தான் பண்ணுவோம் சொன்னோம்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணுவோம்னு சொன்னோம்ல, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணதுனால இந்த டாக்ஸானமிக் ஹைராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் கேட்டகரி ரெஃபர்ட் ஆஸ் a யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு கேட்டகரியுமே ஒரு டாக்ஸாவுமே யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணப்படுது. இன்ஃபேக்ட் ரெப்ரசென்ட் as a rank is commonly termed as a taxon. முன்னாடி சொன்னோம் பாத்தீங்கன்னா, டாக்ஸானா சிங்குலர், டாக்ஸானா ப்ளூரல் பாத்தீங்களா? டாக்ஸாவோட ப்ளூரல் சிங்குலர் தான் டாக்ஸான். அப்படி ஓகேங்களா? அடுத்தது டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் அண்ட் ஹைரார்கி கேன் பி illustrated by an example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? இன்செக்ட் ரெப்ரசென்ட் a group of organisms sharing a common feathers of 3 pairs of jointed legs. இப்போ ஒரு இன்செக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்செக்ட் இருக்கு. அதுல 3 pairs of leg இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெக்னு வச்சுக்கோங்க. 3 pairs of legs இருக்கு. இந்த 3 pairs of legs இருக்கிற ஒரு இன்செக்ட் எல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. டாக்ஸானமிக்கல் கேட்டகரி ஹைரார்கி கேன் பி illustrated by an example. என்ன எக்ஸாம்பிள்னா, இன்செக்ட் ரெப்ரசென்ட் a group of organisms sharing a common like 3 pairs of legs. 3 pairs of legs எல்லாம் இருக்கிறது வந்துட்டு ஒரு காமன் கேட்டகரியில இருக்கிற ஒரு டாக்ஸானோட இன்செக்ட். இட் மீன்ஸ் இன்செக்ட் ஆர் ரெகனைஸ்ட் on the concrete object by which classified thus were given on the rank or category. அதாவது டாக்ஸான் நம்ம 3 legs இருக்கிற டாக்ஸானமியை வச்சுட்டு டைனமிக் பர்சன் ஆயமா 3 pairs ஆஃப் இருக்கிற டாக்ஸானமிக்கை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இது வந்து இந்த இன்செக்ட் வந்துட்டு இந்த கேட்டகரியில வரும், இந்த இன்செக்ட் வந்து இந்த கேட்டகரியில வரும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். ஓகேவா? அடுத்தது என்னதுன்னா, ஓகே இந்த கேட்டகரி சொல்ல முடியும். ஓகேவா? கேன் யூ நேம் அதர் சச் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்? உங்களால் அடுத்த சச் ஆஃப் ஆர்கானிசம் சொல்ல முடியும்னா நம்மளே சொல்லலாம். மேமல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இயர்ஸ் வந்து இருக்கணும், கையில் இருக்கணும், ப்ரிமேட்டா இருக்கணும், ப்ரிமேட்டர்னா ஃபிங்கர்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், பால் உண்ணியா இருக்கணும், இதெல்லாம் மேமல்ஸ். இதை மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வச்சுட்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு கேட்டகரிஸ் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது கூட நம்ம இந்த கிளாசிஃபிகேஷனில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது, each rank or taxon in fact represent the unit of classification. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரேங்கோ டாக்ஸ் ஆகும், அதாவது ஒரு குரூப் இவங்க வந்து குழப்பி வச்சிருக்காங்க. இந்த ரேங்க், டாக்ஸா, கேட்டகரி இது மூணுமே ஒரே விஷயம் தான். நீங்க குரூப்னு கூட படிக்கலாம், டாக்ஸான்னு படிக்கலாம், ரேங்க்னு படிக்கலாம். ஓகேவா? அது வந்து என்ன ரெஃபர் பண்ணுது? யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுது. ஒரு யூனிட் வந்து கிளாசிஃபிகேஷன்ல ஒரு யூனிட் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? These taxonomical groups categories are distinct biologist entities and not merely morphological aggregates. மார்பாலஜிக்கல்னா வெளிப்படைத்தன்மையான இந்த வெளியே தெரியக்கூடியதுனால மட்டும் பண்ண முடியாது. அதில் ஃப்ளவர்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதை வச்சு கூட நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பிரிக்கலாம். அதாவது வெளிப்புறத்து தன்மை. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளான்ஸுக்கு வந்துட்டு இது இருக்கு, செடி இருக்கு, அந்த செடியில் வந்து லீஃப் இப்படி இருக்கு, அதனால மட்டும் கேட்டகரைஸ் பண்ண மாட்டாங்க. அதோட ஓவியல் என்ன ஷேப்ல இருக்கு, அதோட சீட் என்ன ஷேப்ல இருக்கு, அது ஃப்ரூட், அது ஏஞ்சோஸ்போமா, ஜிம்னோஸ்போமான்னு அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டும் நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Taxonomical studies are also known as organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division. Phylumனது நம்ம வந்துட்டு நம்ம அந்த பிளான்ஸ் இல்லாத zoological இது பண்ணும்போது, அதாவது அனிமல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபைலம்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு பிளான்ஸ் சொல்லும்போது நம்ம டிவிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கிங்டம், செகண்ட் ஃபைலம், தேர்டு கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இதை தான் நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் காமன் கேட்டகரிஸ் ஆஃப் இதுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வயிறு மாட்டிக்கிச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிங்டம்க்கு கிட்ஸ், அடுத்தது என்ன ஃபைலம்க்கு பிளேஸ், ஃபைலம்க்கு அப்புறம் என்னது கிளாஸுக்கு கிரிக்கெட், ஆர்டருக்கு என்னது ஆன், அடுத்தது என்னது ஃபேமிலி ஃபிளாட், அடுத்து என்னது ஜீனஸ் கிரீன், பிளான்ட்னு போட்டோன்னா கிரீன், ஸ்பேஸ், ஸ்பீஷிஸ்க்கு நம்ம ஸ்பேஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவோம். அதாவது நம்ம எப்படி இந்த ஹைரார்கி கிளாசிஃபை ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஓகேங்களா? ஜுவாலஜினா ஃபைலம் வரும், பாட்னி அதாவது பிளான்ஸை பற்றி பேசும்போது டிவிஷன் வரும். கிங்டம், ஃபைலம், கிளாஸ்,
ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷிஸ் இந்த ஒரு ஃபார்மேட்லாம் வரும். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கிட்ஸ் பிளே கிரிக்கெட் ஆன் ஃபிளாட் கிரீன் சர்ஃபேஸ். ஓகேவா, ஸ்பேஸ்னு சொல்லலாம், ஃபிளாட் கிரீன் சர்ஃபேஸ். நம்ம டர்ஃப்லலாம் விளையாடுவாங்கல்ல பசங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் ஆர் சர்ஃபேஸ். ஓகேவா, ஒரு கிட்ஸ்னா என்னது, கிங்டம். கிட்ஸ் பிளே ஃபைலம், கிரிக்கெட் கிளாஸ், ஆன் ஆர்டர், ஃபிளாட் ஃபேமிலி, கிரீன் ஜீனஸ், ஸ்பேஸ் ஆர் சர்ஃபேஸ் வந்து ஸ்பீஷிஸ். அப்போ கிட்ஸ் பிளே கிரிக்கெட் ஆன் ஃபிளாட் கிரீன் சர்ஃபேஸ், இது இந்த ஒரு ஆர்டரில் தான், அதாவது கிங்டம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷிஸ் இந்த ஒரு ஆர்டரில் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு அது ஞாபகம் வச்சு தெரியல, இல்லை கிங்டம் வருமா ஃபர்ஸ்ட் இல்லை ஃபைலம் வருமா ஃபர்ஸ்ட்னு தெரியலனா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸ் பிளே கிரிக்கெட் ஆன் ஃபிளாட் கிரீன் சர்ஃபேஸ், அதாவது டர்ஃபில் விளையாடுறத ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. ஆல் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் தோஸ், எல்லா ஆர்கானிசம் இன்க்ளூடிங் பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் இதே இதுதான். ஒன்னே ஒரு விஷயம் என்னதுன்னா, அனிமல்ஸுக்கு வந்து இங்கே பிளேஸ் ஃபைலம் வரும், பிளான்ட்ஸுக்கு என்ன வரும்னா டிவிஷன் வரும். ஓகேவா, டிவிஷன் ஃபார் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸுக்கு டிவிஷன் வரும். மற்றபடி அனிமல்ஸ் நமக்கெல்லாம் என்ன வரும்னா ஃபைலம் தான் வரும். ஓகேவா, ஓகே. Now the question asked is how to place an organism in various category. ஓகே, இப்பெல்லாம் இது பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஃபைலம், இது வந்து ஸ்பீஷிஸ், இது வந்து ஆர்டர், இது வந்து ஃபேமிலி அப்படின்னு எப்படி அதை கேட்டகரைஸ் பண்றது, எப்படி அதை பிளேஸ் பண்றது நம்ம பார்ப்போம். இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் திஸ் கேட்டகரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப், இது வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடியது நாலேஜ் ஆஃப் கேட்டகரி. இது வந்து ஐடென்டிஃபை இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் among the individuals of the same kind of organism as well as other kind of organism. ஓகேவா, இது எப்படிலாம் நம்ம சேர்க்கிறது, இப்போ இந்த பிளான்ட்டும் இந்த ஃபேமிலி தான் குறிக்குது அப்படின்னு நம்ம எப்படி சேர்ப்போம்னா, இந்த பிளான்ட்ல ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும், இந்த பிளான்ட்ல ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுலயும் நம்ம ரோஸ் கலர்ல தான் பூ பூக்கும், இதுலயும் ரோஸ் கலர் தான் பூ பூக்கும். அப்போ இது ரெண்டு ரோஸ் கலர் தான் பூ பூக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இது ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்டர்ல போடலாம். அதே மாதிரி என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும், என்னென்ன டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கு, இதுல வந்துட்டு எப்பவுமே முள்ளே வராது, இதுலயும் எப்பவுமே முள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் ஒரு கேட்டகரிஸா போடலாம். அதாவது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸை வச்சுட்டு நம்ம பிரிச்சு போடுவோம். ஓகேங்களா, ஓகே 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 ஆரம்பிப்போமா, அடுத்தது போவோமா. அடுத்தது இதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இதுதான் நம்ம யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்றோம். அதாவது இந்த கிங்டம் ஃபேமிலி, கிங்டம் ஃபைலம், டிவிஷன், கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷிஸ் இப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லணும். இதில் ஹையஸ்ட் யூனிட் எதுன்னு கேட்டா கிங்டம் தான் ஹையஸ்ட் யூனிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிங்டம் தான் ஹையஸ்ட் யூனிட், கிங்டம் தான் டாப்ல இருக்கும். கிங்டம் என்னது, அனிமலா பிளான்ட் கிங்டமா, அனிமலேவா பிளான்டேவான்னு சொல்றது தான். அந்த கிங்டம் தான் ஹையஸ்ட் யூனிட். எது லோவஸ்ட் யூனிட்னு கேட்டா ஸ்பீஷிஸ் தான் லோவஸ்ட் யூனிட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, போலாமா, 1 by 1 போலாமா. ஸ்பீஷிஸ் ஆரம்பிப்போமா, ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வருவோம், எப்பவுமே கீழ இருந்து தான் போகணும்னு சொல்லியிருப்போங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்பீஷிஸ் ஆரம்பிப்போமா. இது வரைக்கும் எடுத்ததுல டவுட் இருக்காப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். இது படி தேக்க கிளியரா, வேற யாருக்கு டவுட் இருக்கா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எனக்கு சாட்டர்டேல எல்லாருக்கும் ஸ்கூல் இருந்துச்சான்னு. ஸ்கூல் இருந்துச்சா? 3 நாள் லீவா? எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கூல் போயிட்டு இருக்கவங்களா சொல்லுங்க, நீங்கள் கிளாஸ் இருந்ததா லீவா? கிளாஸ் இருந்ததாமா? ரோஷினி, தியாகு, நோ டவுட்ஸ். ஓகே தேங்க்யூப்பா. வெங்கடேஷ், ஆயமா இப்போ தான் வரீங்களா? ஓகே சூப்பர், பார்த்துக்கலாம். ஹாய். இப்போ நீங்கள் கிளாஸ் இருந்ததா, ஸ்கூல் இருந்ததா, இல்லை 3 நாள் லீவா? 3 நாள் லீவுக்கு எங்கேயா வெளியே போனீங்களா? ஏதாவது படத்துக்கு போனீங்களா? என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? கூலி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏதாவது பார்த்தீங்களா? ஸ்கூல் இல்லை சார், 3 days லீவ். ஜாலி தான் லீவ் தானா? 3 days லீவ் தானா? எங்கள் ஊருக்கு எதாவது போகலையா? இல்லை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்கா? ஐயோ, கிளாஸ் இல்லை சார். ஓகேம்மா. அப்போ 3 நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. என்றைக்குமே ஐயோ படிக்கிறோமே ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு படிக்கக்கூடாது. படிப்பே ஜாலியாக படிக்கணும். இப்போ நாங்கள் ஒரு நீட் பேஸில் ஆரம்பிச்சது, இப்போ நீங்கள் எங்கள் லான்ச் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா ஒரு படிக்க சொல்லித்தர போறீங்க, இவ்வளோ ஜாலியாக பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஃபன்னாக பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு நம்ம ஃபன்னாக ஜாலியாக பண்ணுறோன்னா, இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒரு ப்ராசஸே நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரு டாக்டர் ஆனவன், நான் ஒரு இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணுவேன், நான் அந்த இடம் போவேன்ப்பா, அந்த இடம் வரைக்கும் நான் பயங்கரமாக கஷ்டப்படணும் அதெல்லாம் இல்லை, பட் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நான் அந்த இடம் போகிற அந்த ஜேர்னி இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப ஹாப்பி ஒரு கோல்னு ஃபீல் பண்ணாதீங்க, அந்த ஜேர்னியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கோல், நீங்கள் போகிறீங்களே, நான் ஜாலியாக படிக்கிறேன், நான் ஜாலியாக இது பண்ணுறேன், நான் ஜாலியாக நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகேவா? ஓகேப்பா, அதுதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகேவா? எப்பவுமே அந்த ஒரு இது இல்லை, நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றதை விட, அந்த இடத்துக்கு போகும்போது நான் சந்தோஷமா தான் போறேன்.
இப்போ டாக்டர் ஆனால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன், என் லைஃப் எப்பவுமே செலக்ட் ஆகணும், நான் டாக்டரில் சீட் கிடைச்சது அப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேனா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம டாக்டர் ஆக போகிறோம், நம்ம டாக்டர் நோக்கி போயிட்டு இருக்கோம், நாங்கள் படிக்கிறோம் அப்படின்ற அந்த எனர்ஜெட்டிக்கோட நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக படிச்சாதான் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், கான்செப்ட் ஈஸியாக புரியும், லைஃப் பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இந்த ஸ்கூல் லைஃப்லாம் போனால் வராது. ஓகேவா? இந்த லைஃப்ல இந்த மொமெண்ட்ல என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். என்ஜாய் பண்றதை விட நம்ம படிச்சு தான் ஆகணும். படிக்கிறது எப்படி பண்ணணும்? ஜாலியாக படிக்கணும், என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஊழி பார்த்தீங்களா சார்? எங்களுக்கு இப்போ 18+ போடா பார்க்க. ஓ 18+னால சின்ன பசங்களா பார்க்க முடியலையா? கூலி ஓகேப்பா. கூலி பார்த்தாச்சுப்பா, நாங்கள் பார்த்தாச்சுப்பா. நல்லா இருக்குப்பா. பரவாயில்ல. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம எப்போவுமே பண்ணும்போது ஜாலியாக படிக்கணும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்லக்கூடாது. அந்த இடத்துக்கே நான் சந்தோஷமாக தான் போவேன். நான் படிக்கிறதே ஜாலியாக தான் படிப்பேன். படிப்பை எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக பாருங்கள். ஓகேவா? ஓகேம்மா. அது போகலாமா? ஸ்பீஷிஸ் போகலாமா? ஓகே, ஸ்பீஷிஸ் போகலாமா? போடுங்க. தேங்க்யூப்பா. அதிரை தேங்க்யூப்பா. ஓகே, ஸ்பீஷிஸ் ஆரம்பிப்பா. ஸ்பீஷிஸ் அப்படின்னா the taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities. ஸ்பீஷிஸ்னா ஃபண்டமெண்டல். எப்பவுமே சொல்லியிருக்கேன், யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல ஸ்பீஷிஸ் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு கேட்டகரிஸ் உள்ள ஸ்பீஷிஸ், அது ரொம்ப பக்கத்து கேட்டகரிஸ் உள்ள ஸ்பீஷிஸ் எல்லாம் ஒரே இதில் போடுவாங்க. கிங்டம்ல அப்படி போட மாட்டாங்க. கிங்டம்ல வந்து அனிமல் பிளான்ட் அப்படி பிரிச்சுவாங்க. அனிமல் பிளான்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எத்தனை வகையான அனிமல்ஸ் இருக்கு, எத்தனை வகையான பிளான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்பீஷிஸ்ல அப்படி இருக்காது. இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ்ல தான் இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ்ல தான் நம்ம வந்துட்டு ஸ்பீஷிஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் இதில் வந்து தான் ஸ்பீஷிஸில் இது பண்ணுவாங்க. அந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ்னு சொல்லப்படுது இந்த அடிப்படை தன்மை, இந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்ல மாதிரி இந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் வச்சக்கூடிய இதுதான் நம்ம ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்கானிசம் விச் ஹேஸ் அ ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். ஒரே ஒரு சிமிலாரிட்டிஸ், ரொம்ப இந்த ட்வின் பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க, அதே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸை தான், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கானிசத்தை தான் ஸ்பீஷிஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்யூஸ் ஒன் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் அதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் பேஸ்ட் ஆன், அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டடான ஸ்பீஷிஸ். க்ளோஸ்லி ரிலேட்டட், அது முன்னாடி சொன்ன ட்வின் பிரதர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீஷிஸ்னா ட்வின் பிரதர், ரொம்ப க்ளோஸான ரிலேட்டட் உள்ள ஸ்பீஷிஸ். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டிங் மார்பாலஜிக்கல் டிஃபரன்சஸ். மார்பாலஜிக்கல் டிஃபரன்சஸ்னா வெளிப்படை தோற்றம் கூடிய மார்பாலஜிக்கல் டிஃபரன்சஸ் சொல்றது. லெட் அஸ் கன்சிடர், அவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரோசம். மேக்னிஃபெரா இண்டிகா என்னது? மேங்கோ. சொலானம் டியூபரோசம்னா பொட்டேட்டோ. பாந்தேரா லியோ, லயன். லியோ டைகர் வந்து லயனை வந்துட்டு பாந்தேரா லியோன்னு சொல்லுவாங்க. ஆல் த்ரீ நேம்ஸ் ஆர் இண்டிகா, டியூபரோசம் அண்ட் லியோ. இந்த இண்டிகா, டியூபரோசம், லியோ அப்படின்றது ஸ்பீஷிஸ். இப்போ மேக்னிஃபெரா இண்டிகா எது ஸ்பீஷிஸ் சொல்லியிருந்தேன்? செகண்ட் வேர்டு இண்டிகா. சொலானம் டியூபரோசம் தான் ஸ்பீஷிஸ், பாந்தேரா லியோ தான் ஸ்பீஷிஸ். ஓகேவா? இந்த மூணு இதுலையுமே இந்த இண்டிகா, டியூபரோசம், லியோ ரெப்ரசென்ட் த ஸ்பெசிஃபிக் எபித்தேட். அதாவது இந்த மூணுமே எதை குறிக்குது? ஸ்பீஷிஸை குறிக்குது. எது? க்ளோஸ்லி ரிலேட்டடான ஸ்பீஷிஸை குறிக்குது. ஓகேவா? while the first word of a magnifera, solanum, panthera or genus, முன்னாடி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து எதை குறிக்குது? ஜீனஸ் குறிக்குது. செகண்ட் வேர்டு தான் ஸ்பீஷிஸ் குறிக்குது. ஓகேவா? ஜெனிரா ரெப்ரசென்ட் another higher level of taxon category. இதை விட இந்த ஸ்பீஷிஸை விட இந்த ஜெனிரா வந்துட்டு இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் கேட்டகரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஈச் ஜீனஸ் மே ஹேவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தேட். எல்லா ஜீனஸுக்குமே ஒன் ஆர் மோர் தென் ஸ்பெசிஃபிக் எபித்தேட் நிறைய இருக்கும். அதாவது ஜீனஸ் ஒன்றா இருக்கும். இப்போ எப்போ சொல்கிறது? இப்போ ஜாக் ஸ்பேரோன்னு சொல்லுவோம். ஒரு ஆளோட பேர் ஜாக் ஸ்பேரோவாக இருக்கும். இன்னொரு பேருக்கு வந்து ஜாக் வில்லியம்ஸனாக இருக்கும். இப்போ அது என்னதுன்னா ஸ்பீஷிஸ்னா செகண்ட் நேம் சொல்லியிருக்கோம். ஸ்பேரோ, வில்லியம்ஸும் மாறி இருக்கு. ஆனால் ஜீனஸ் ஸ்பேஸ் வந்து ஜாக் சேமாக இருக்கு. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸ்க்கும் சொல்லப்படும். அது எப்படி சொல்கிறோன்னா, பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தரா, இல்லை ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து இது இருக்கும். எங்கே விட்டேன்? ஓகே. Each genus may have one or more than one specific epithet representing different of organism but of a morphological similarities. Morphological similarities வச்சுட்டு different specific epithetல இருக்கும். For example, பேந்தரான்னு சொல்லுவோம். பேந்தரா லியோன்னு இருக்கு. பேந்தரா டைகரஸ்னா டைகரை பற்றி குறிக்குது. பேந்தரா லியோ அது ஒரு டைப்பான ஸ்பீஷிஸ் எபித்தெட். பேந்தரா டைகரஸ்ன்னு சொல்லுவோம். இதே நம்ம பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம் என்ன பொட்டேட்டோ, அதை சொலானம் டியூபரோசம்னு சொல்லலாம். அடுத்து சொலானம் நைக்ரம்னா பெப்பர். இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பயாலஜிக்கல் நேம் கொடுத்துட்டு இது என்னது சொலானம் நைக்ரஸ்னா என்னது அப்படின்னா பெப்பர். சொலானம் டியூபரோசம்னா என்னது? பொட்டேட்டோ. அடுத்தது என்னது? சொலானம் மெலோகினா சொலானம் மெலோகினா கத்திரிக்காய், பிரிஞ்சால். ஓகேவா? சொலானம் டியூபரோசம்னா பொட்டேட்டோ, சொலானம் நைக்ரம்னா பெப்பரு, சொலானம் மெலோஜினா பிரிஞ்சால்.
ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடி சொலானம் தான் வரும். பேந்தரா லியோ, பேந்தரா டைகரஸ் அப்படி தான் வரும். இப்போ பேந்தரா மாற ஜீனஸ் மாறாது, அந்த ஸ்பீஷிஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்பீஷிஸ் அந்த பேஸில் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ பீயிங் சாப்பியன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சாப்பியன்ஸ்னு சொல்லுவோம். ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்லுவோம். ஹோமோ சாப்பியன்ஸ் விச் இஸ் குரூப்ட் இன் அ ஜீனஸ். ஹோமோ அப்படின்றது வந்துட்டு நம்ம ஜீனஸ், நம்மளோட ஸ்பீஷிஸ் என்னதுன்னா சாப்பியன்ஸ். ஓகேவா? திஸ் சயின்டிஃபிக் நேம் தஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் இஸ் ரிட்டட் ஆஸ் ஹோமோ சாப்பியன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வந்து சாப்பியன்ஸ் வந்துட்டு எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பியன்ஸ் வந்து ஸ்பீஷிஸா இருக்கணும், ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஜீனஸா இருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஜீனஸ். நம்ம ஸ்பீஷிஸ் பார்த்துட்டோம். ஸ்பீஷிஸ் என்னது? ஸ்பீஷிஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ என்னன்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸ்பீஷிஸ் ரொம்ப முக்கியமானது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இங்க சரிடா சார், இங்க கொடுக்கலையா? கொடுத்துருப்பாங்களே. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் ஆனால் ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம அந்த ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்பீஷிஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்பீஷிஸ்க்கு ஹையரார்க்கிக்கல் ஸ்டேஜ் தான் ஜீனஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஜீனஸ் என்னதுன்னா ஜீனஸ் கம்பரைசிங் a group of related species which has more character in common in comparison. அதாவது ஜீனஸ் அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்காது, பட் ஜீனஸை விட ஒரு படி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ட்வின் பிரதர்ஸ், அது எக்ஸாக்ட்லி ட்வின் பிரதர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் இருக்கும். பார்த்தோன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்க மாட்டாங்க, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா ஸ்பீஷிஸ்னு வச்சுக்கோங்க, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ மீன் ஒரே சிமிலர் கேட்டகரிஸ் இருக்காது, கொஞ்சம் ஸ்பீஷிஸ் அளவுக்கு சிமிலர் கேட்டகரிஸ் இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் நம்ம ஜீனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, கம்பேர்ட் டு ஸ்பீஷிஸ் அளவுக்கு இருக்காது, அதான் ஜெனிடா. ஓகேவா? ஸ்பீஷிஸ் அளவுக்கு இருக்காது, பட் ஜீனஸ்லயும் சில காமன் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் எல்லாம் காமன் கேட்டகரிஸ் எல்லாம் காமனாக இருக்கும். ஓகேவா? we can say that the genera aggregates a closely related species தான் இருக்கும், பட் ஸ்பீஷிஸ் அளவுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சல் ஆர் டூ டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் பட் போத் பிலாங் டு ஜீனஸ் சொலானம். முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலோகினா, இது ரெண்டுமே க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் தான். பட் ஜீனஸ் ஸ்பீஷிஸ் வந்து நேம் மாறி க்ளோஸ் ரிலேட்டட் ஆர்கானிசம் தான், பட் ஸ்பீஷிஸ் வந்து மாறி இருக்கு. ஆனால் இதில் ஜீனஸ் மாறல, ரெண்டுத்துக்குமே எதுனா சொலானம் தான். சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலோஜினா. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம டைகருக்கும் லயனுக்கும் பேந்தரா லியோ, பேந்தரா டைகரஸ். ஓகேவா? அது பேந்தரா வந்து காமனாக இருக்கும். ஓகேவா? for tigers with several common features of are all species of genus Panthera. எல்லா species of genusக்கும் Panthera அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் அப்ப Panthera இதெல்லாம் Pantheraப்பா, இந்த Panthera லியோனா லயன்பா, Panthera tigrosனா டைகர்ப்பா அப்படின்னு இதுல இருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஓகேவா? டிஃபரெண்ட் பட் சேம். அதுதான். This genus differs from another genus, Felis. ஓகேவா? இந்த ஜீனஸ் வந்து ஃபெலிட்ஸ்னா கேட் ரெஃபர் பண்ணதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஃபெலிட்ஸ்னா கேட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஒரு கேட்ல இப்போ புலி, சிங்கம்லாம் கேட்டுக்கு டிஃபரன்ஷியலா வேரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஜீனஸ் இந்த பேந்தரா அப்படின்ற ஜீனஸ்ல வந்து டிஃபர் ஃப்ரம் ஃபெலிட்ஸ்ன்ற ஜீனஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. எப்படி டிஃபரன்ஷியேட்டா இருக்குன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரா டிஃபரன்ஷியேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஜீனஸ்னா என்னது? ஸ்பீஷிஸ் அளவுக்கு க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் இருக்கு, க்ளோஸ் ரிலேட்டட் இது இருக்காது, பட் அது க்ளோஸ் ரிலேட்டட் தான். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொலானம் மெலோஜினாவும் சொலானம் டியூபரோஸும் சொல்லியிருக்காங்க. ரெண்டோட ஸ்பீஷிஸ் தான் வேறே தவிர ஜீனஸ் வந்து சேம் தான். அதே மாதிரி தான் பேந்தரா லியோனா லயனு, பேந்தரா டைகரஸ்னா டைகர், ரெண்டோட ஸ்பீஷிஸ் தான் டிஃபரெண்டா இருக்கு, ரெண்டோட ஜீனஸ் சேமா இருக்கு. ஓகேவா? ஓகேப்பா சொல்லலாம் இருக்கேன் இனிஷியேட்டிவ் பண்ணதுக்குள்ள. ஓகேப்பா. அடுத்தது ஃபேமிலிக்குள்ள போலாமா? ஃபேமிலி இந்த நெக்ஸ்ட் கேட்டகரி, அதாவது கீழே இருந்து வந்துட்டு இருக்கோம் ஸ்பீஷிஸ், ஜீனஸ், மேல ஃபேமிலி. ஓகேவா? Family. The next category, family, as a group of related genera will still less the number of similarities as compared to genus and species. இப்போ மேலே போக ஒரு ஹைரார்க்கிலேருந்து சின்ன ஸ்பீஷிஸ்லேருந்து நம்ம மேலே போக இந்த க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ், இந்த காமன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஜீனஸ் அளவுக்கு இருந்த அளவுக்கு ஸ்பீஷிஸ் அளவு இருந்தது ஜீனஸ்ல இருக்காது, ஜீனஸ்க்கும் ஸ்பீஷிஸ்க்கு அளவுக்கு இருந்தது ஃபேமிலியில் இருக்காது, இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ மேலே போக அந்த காமன் ஃபீச்சர்ஸ் வந்து மாறிக்கிட்டே போகும். ஓகேவா? போலாமா? ஓகே, போலாம் ராஜ்குமார். ஓகேவா? ஃபேமிலிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னது? அந்த கையை கால்லாம் சொல்லப்படும் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த ரூட், ஸ்டெம், லீஃப் இதெல்லாம் வெஜிடேட்டிவ். ரீப்ரொடக்டிவ்னா தெரியும், இந்த சீடு, ஃப்ரூட் அதெல்லாம். ஓகேவா? அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ஸ்பீஷிஸ். அமாங் த பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் 3 டிஃபரெண்ட் ஜெனிரா சொலானம், பெட்டூனியா, டட்டூரா, and 3 டிஃபரெண்ட் ஜீனஸ் வந்துட்டு ஆர் பிளேஸ்ட் இன் த ஃபேமிலி. ஓகேவா? 3 டிஃபரெண்ட். சொலானம் ஒரு வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் ஜீனஸ்,
பெட்டூனியா அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஜீனஸ், டட்டூரா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஜீனஸ். இந்த 3 ஜீனஸுமே ஒரே ஃபேமிலியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் பிளேஸ் இன் ஒன் ஃபேமிலி சொலனேசியே அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ள போட்டிருக்காங்க. Among animals, were 2 examples, genus Panthera, comprising lion, tiger and leopard, are put along with the genus Felis. ஓகேவா? இந்த பேந்தரா அப்படின்னு முன்னாடி படிச்சு போல பேந்தரா, பேந்தரா டைகர்ஸ் அப்படின்ற லயனு, டைகரு, லியோபார்டு, சிறுத்தை இது எல்லாமே சேர்த்துட்டு கேட்டோட பெலிட்ஸ்னு கேட்டோட ஒரு இதில் போட்டுட்டு அது என்ன ஃபேமிலியாக போட்டிருக்காங்கன்னா பெலிடே அப்படின்ற கேரக்டர் ஃபேமிலிக்குள்ளே போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, சொலனேசியே, பெட்டூனியா, சொலானம், பெட்டூனியா, டட்டூரா அப்படின்ற ஜீனஸை ஒரே ஃபேமிலியான சொலனேசியக்குள்ளே போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாமே கேட்டோட சேர்த்து ஒரு ஃபேமிலியாக போட்டிருக்காங்க. அதான் ஃபெலிடே. ஓகேவா? போலாம்ப்பா. ஓகே, ஃபெலிடே. ஓகேவா? Similarly, if you observe the features of cat and dog, you will find some similarities and some differences as well. இப்போ நம்ம சிறுத்தையும் இதையும் அதையும் பார்க்குறோம், ஒரு டாகையும் நம்ம கேட்டையும் பார்க்குறோம்னா சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமே 4 கால் இருக்குது, ரெண்டுத்துக்குமே வால் இருக்குது அப்படின்னு சில சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் சில டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது ரெண்டும் நான் பார்க்க முடியும். They are separated in the 2 different families, ஃபெலிடே, கேனிடே அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸால செப்பரேட் பண்ண முடியுது. அதாவது பூனையும் பார்க்குறோம், நம்ம ஒரு நாயையும் பார்க்குறோம், பூனையும் பார்க்குறோம், நாயையும் பார்க்குறோம். ரெண்டுத்துக்குமே சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்குது? ரெண்டுத்துக்குமே 4 கால் இருக்குது, வால் இருக்குது. ஓகேவா? இதான் சிமிலாரிட்டிஸ். பட் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கும்ல, இது வந்துட்டு முன்னாடி நாய்க்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், நாயோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், பூனையோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த டிசிமிலாரிட்டிஸ் இருக்கிறத நாயை வந்துட்டு நம்ம கேனிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலிலையும் நம்ம வந்துட்டு பூனைகளை வந்துட்டு ஃபெலிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலிலையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட கேட்கலாம், இந்த கேட்ஸ் எல்லாம் எதில் பிளேஸ் பண்ணுங்க, கேட்ஸ் கம் அண்டர் விச் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். அப்போ கேட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஃபேமிலி என்னது? ஃபெலிடே. டாக்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஃபேமிலி என்னது? கேனிடே. ஓகேவா? இப்படி கூட கேட்கலாம். இதெல்லாம் என்ன கேட்டகரிஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது வந்து ஆர்டர் போகலாமா? ஆர்டர் யூ ஹவ் சீன் ஏர்லியர் த கேட்டகரி. இதுலேயே அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீஷிஸ் விட ஜீனஸ் அதிகமாக இருக்கும், 2 விட ஃபேமிலியில் கம்மியாக இருக்கும், இந்த 3 விட ஆர்டரில் கம்மியாக இருக்கும். You have seen earlier that categories like species, genus, families are based on a number of similar categories. Generally, order and other higher taxonomical. அதாவது ஆர்டர்லேருந்து வரக்கூடியது, ஆர்டரு, ஃபைலமு, கிங்டத்தில் வந்து ஆர்டர்லேருந்து வரக்கூடிய அதர் ஹையர் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் த அக்ரிகேட்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ். அதோட அக்ரிகேட்ஸ், அதாவது அவ்வளோ சும்மா ஜென்ரலான ஒரு சிமிலாரிட்டிஸ் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடான ஸ்பீஷஸால் க்ளோஸ் ரிலேட்டடான ஜெனரா வச்சுலாம் நம்ம சிமிலாரிட்டிஸ்லாம் வச்சு இதே பண்ணிக்க மாட்டோம். இப்போ ஆர்டர் பீயிங் ஹையர் கேட்டகரி, ஆர்டர் வந்து ஹையர் கேட்டகரினால அசம்பிளிங் ஆஃப் ஃபேமிலிஸ் which exhibit a few similar characters. முன்னாடி சொன்ன மாதிரி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீஷீஸை விட ஜீனஸ் அதிகமாக இருக்கும், ஜீனஸில் கம்மியாக இருக்கும், ஜீனஸோட ஃபேமிலியில் கம்மியாக இருக்கும், ஃபேமிலியை விட ஆர்டரில் கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபியூ சிமிலர் கேட்டகரிஸை வச்சு தான் நம்ம அந்த ஃபேமிலி, இந்த எல்லா ஃபேமிலியுமே இந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன ஃபியூ சிமிலர் கேட்டகரிஸை வச்சுட்டு நம்ம இந்த ஆர்டரை வந்து இது பண்ணியிருப்போம். நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்போம் எப்படி ஸ்பீஷிஸ் இது பண்ணோம்னா க்ளோஸ் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸை வச்சு தான் பண்ணியிருப்போம். இங்கே ஆர்டரில் வந்தோடனே ஃபியூ சிமிலர் கேட்டகரிஸை வச்சுட்டு கொஞ்சம் சிமிலர் கேட்டகரிஸை வச்சுட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஓகேவா? த சிமிலர் கேட்டகரிஸ் ஆர் லெஸ் இன் நம்பர், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட் ஜீனஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இன்க்ளூடிங் ஃபேமிலி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரே பாயிண்ட் தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீஷஸோட ஜீனஸில் கம்மியாக இருக்கும், ஜீனஸோட மேலே போக அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? Plants families like Convolvulaceae and Solanaceae are included in the order Polymoniales அப்படின்ற ஆர்டருக்குள்ளது. அந்த Convolvulaceae இந்த என்ன பிளான்ட் சொன்ன, அந்த பிட்டி உட்ஸ்னு அப்படி ஒரு பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிளான்ட்ஸ் எல்லாம் வரும், இந்த ரோஸ் ஆர் பர்பிள் கலர் ஒரு பிளான்ட் இருக்கும், அதெல்லாம் ஒரு வரக்கூடிய Convolvulaceaeயும் Solanaceaeயும் பாலிமோனியல்ஸ் அப்படின்ற இந்த 2 ஃபேமிலியுமே பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டருக்குள்ள பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஏன்னா இது 2 ஃப்ளோரல் கேரக்டர்ஸும் சேமாக இருக்குது, வேற எந்த இதுவுமே இல்லை. இந்த சொலனேசியக்கும் இந்த கன்வால்வேஸுக்கும் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, அதோட பெட்டல்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, செப்பல்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் சேமாக இருக்கிறதுனால 2த்தையும் ஒரே ஆர்டரான பாலிமோனியல்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி தான் அனிமல்ஸில் வந்துட்டு இந்த கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் த ஃபேமிலி ஃபெலிடே அண்ட் கேனிடே. அதாவது பூனையும் சரி டாகும் வந்து கார்னிவோரா அப்படின்ற கேரக்டரில் சேர்த்துருக்காங்க. ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன படம், ஏஆர் ரகுமான் ஒரு பாட்டுங்க, பழைய பாட்டு 90s ஒரு பாட்டுங்க, காதல்னு நினைக்கிறேன். பூனையில் சைவம் கிடையாது, பெண்களில் சீதை கிடையாது, பூனையில் சைவம் கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஊர்வசி பாட்டு ஞாபகம் வந்துச்சு.
ஊர்வசி ஊர்வசின்னு இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதில் ஒரு லைன் வரும், பூனையில் சைவம் கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதெல்லாம் இதில் ஃபெலிடேவும் சரி கேனிடேவும் சரி கார்னிவோஸ்னா என்னது, ஒரு அடுத்த மிருகத்தை அடித்து சாப்பிட்றதா நம்ம கார்னிவோஸ் சொல்லுவோம்ல, அந்த கார்னிவோஸ் அப்படின்ற ஆர்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே, இதுதான் இப்போ ஆர்டரில் தான் டவுட் இருக்கா? போலாமா? ஆர்டரில் தான் டவுட் இருக்கா? ஓகே 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 ஓகே. அடுத்தது என்ன? கிளாஸ். நம்ம கிளாஸ், தீஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஒரே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர்ஸ் நேம் ப்ரிமேட்டானா என்னதுன்னா ஃபிங்கர்ஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் ப்ரிமேட்டான்னு சொல்லுவோம். அது ஒரு நமக்கு இருக்கு, கொரில்லாக்கு இருக்கு, இதெல்லாம் ப்ரிமேட்டா. அதாவது ஃபிங்கர்ஸ் 1 2 3 4 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? தெரியல சார், எதுப்பா தெரியல? என்னம்மா ரோஷன், என்ன தெரியல சார் சிரிக்கிறீங்க? ஓகேவா, விட்டு போலாமா? ஓகேவா, அந்த ப்ரிமேட்டான்றது ஃபிங்கர்ஸ் இருக்கிற குரூப் தான். ஆர்டர் ப்ரிமேட்டா கம்ப்ரைசஸ் மங்கி. ப்ரிமேட்டில் என்ன இருக்கும்? மங்கி இருக்கும், கொரில்லா இருக்கும், கிபான் இருக்கும். கிபான்னா அதுவும் டைப் ஆஃப் மங்கி தான். பிளேஸ் இந்த கிளாஸ் மெமாலியே. இதெல்லாம் மேமல்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல வந்து ஃபிலேஸ் பண்ணிருக்காங்க. ப்ரிமேட்டானா அதுக்கெல்லாம் விரல் இருக்கு, ப்ரிமேட்டா இருக்குன்னா விரல் இருக்கு, இதெல்லாம் விரல் இருக்கிறதுனால இதெல்லாம் மேமல்ஸ்ல இருக்கு அப்படின்ற பேஸ்ல வந்துட்டு இந்த கிளாஸ்ல ஃபேம் பண்ணிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேல போக 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 சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? ஆமாப்பா, சாப்டர் வைஸ் வந்து போகலாம், சாப்டர் வைஸாகவே போகலாம். ஒரு நாள் 11th பார்த்தோன்னா ஒரு நாள் 12th பார்க்கலாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எது கன்வீனியன்ட் சொல்லுவேன். ஒரு நாள் 11th and 12th பார்த்துலாமா? அதான் கன்வீனியாக இருக்கும் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுவும் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரிமேட்டா அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் மட்டும் வச்சுட்டு இந்த மங்கி, கொரில்லா, கிபான் இதெல்லாம் ஒரு கிளாஸான மெமாலியா கிளாஸ்க்குள்ள இது பண்ணியிருக்காங்க. along with order carnivora that includes animals like tiger, cat, dog. ஓகேவா? புலி எங்க இருக்கு, பூனை எங்க இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி புலியும் பூனையும் டாகையும் ஒரே ஆர்டரான கார்னிவோரா அப்படின்றது ஆர்டர்ல இருந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து 4 கால் இருக்கு, இந்த கொரில்லாக்கெல்லாம் 5 விரல் இருக்கு அப்படின்னு அந்த விரல் வச்சுட்டு பேஸ்ட் அந்த சொன்னீங்களே. ஓகே ஆல்டர்னேட்டிவாக போயிடலாம். ஓகேவா? அந்த பேஸில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த புலியும் பூனையும் டாகையும் ஒரே கேட்டகரிஸ்ல ஒரே கார்னிவோஸ்ல போட்டிருக்காங்க. மெமாலியாஸ் ஆல்சோ அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இந்த மாதிரி பேசிஸ்ல தான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலே போக 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 இந்த ஆர்டர் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிமேட்டானா ஃபிங்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் ப்ரிமேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன ஆர்கானிசம் இது கூட கேட்கலாம். ப்ரிமேட்டில் நம்ம என்னென்ன ஆர்கானிசம் படிச்சோம்னா மங்கி, கொரில்லா, ஜிபான் இதெல்லாம் வந்து என்ன குரூப்னா மெமாலியா கொடுக்கலாம். இப்போ இப்படி கேட்கலாம். இப்போ கிபான் வந்துட்டு என்ன கிளாஸ், which class does gibbon belongs to? நமக்கு அது கொடுக்கவே இல்லை. நமக்கு வந்து 4 நாள் தான் ஓம்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹவுஸ் ஃப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க, வீட்டு மேங்கோ, இந்த 4 தான் நமக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம், இது வந்துட்டு என்ன கிளாஸில் சேருது அப்படின்னு கேட்கலாம். அப்போ இது என்ன கிளாஸில் சேருது? மெமாலியே. இதுதான் இந்த லைன் பை லைன் படித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸை ரெடி பண்ணணும். ஓகே, அப்போ கிபான் இப்போ நீட்டில் எப்படி கேட்கலாம்? ஓகே, கிபான்னா இப்படி கேட்கலாம். கிபான் வந்து எந்த ஃபேமிலி கேட்கலாம், எந்த கிளாஸில் வருதுன்னு கேட்கலாம், எந்த ஆர்டரில் வருதுன்னு கேட்கலாம். அப்போ நம்ம இப்படி ஃப்ரேம் பண்ணி படிக்கணும். ஒரு பேராகிராஃப் படித்தோம்னா அதில் சொல்யூஷன் மட்டும் எடுக்கக்கூடாது, அதில் கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்போ கிபான் எதில் வருது? மெமாலியே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டில் வருதுன்னு போகலாம். ஓகேவா? பாட்டு சொன்னீங்களே அது தெரியாது சார். பாட்டு தெரியாதா? ஓகே சர்ச் பண்ணி பாருங்க. ஐ திங்க் பிரபுதேவா நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். காதலன் தான் எனக்கு பிரபுதேவாவும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்க. ஊர்வசி அதான் பாட்டு பேர். ஓகேவா? 12th பாட்னி டீச் பண்ணுவீங்களா, ஜுவாலஜி டீச் பண்ணுவீங்களா? சொல்கிறேன்ப்பா 12th பாட்னி இது வந்து சின்ன பேசிக் தான். பாட்னி இல்லை, ஜுவாலஜி இல்லை. நாளைக்கு வந்து பாட்னி போயிடுவோமா? யாருக்கெல்லாம் பாட்னி கஷ்டம் ஃபஸ்ட்டு இது கேட்கணும்னு நினச்சேன். யாருக்கெல்லாம் பாட்னி கஷ்டமாக இருக்குது, யாருக்கெல்லாம் ஜுவாலஜி கஷ்டமாக இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா? அடுத்தது ஃபைலம். கிளாஸுக்கு அப்புறம் என்ன சொன்னால் ஃபைலம் டிவிஷன். ஃபைலம்ன்றது அனிமல்ஸை பற்றி பேசக்கூடியது தான் ஃபைலம். டிவிஷன்றது பிளான்ஸை பற்றி பேசக்கூடியது தான் டிவிஷன். ஓகேவா? ஃபைலம் கிளாஸஸ் கம்பரைசிங் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் என்ன கடல்லையும் வரும் தரையிலையும் வரும். ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அலாங் வித் மேமல்ஸ் constitute in the next higher categories of phylum. இதெல்லாம் ஃபைலத்தில் அப்படியே ஒரே இதாக போட்டிருக்காங்க. All these based on the common features like presence of notochord and dorsal hollow neural system. notochord na spinal cord. notochord na என்னது? spinal cord. ஸ்பைன் போடுறேன். ஸ்பைனல் கார்டும் டார்சல் ஹாலோ சிஸ்டம் பின்னாடி ஒரு ஹாலோவான பெருசான நியூரல் சிஸ்டம் இருக்குது. இந்த 2 கேட்டகரிஸை வச்சு நீ வந்துட்டு மேமல்ஸா இரு, நீ வந்து ஃபிஷ்ஷா இரு, நீ வந்து ரெப்டைல்ஸா இரு, நீ பேர்டா இரு, நீ எதுனா வேணா இரு, ஆனால் உனக்கு முதுகெலும்பு இருக்கா, உனக்கு வந்து பின்னாடி நியூரல் சிஸ்டம் இருக்கா, அப்போ நீ இந்த கிளாஸ் மெமாலியாடா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க.
அப்போ இந்த ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நீ ஃபிஷ்ஷாரு, ஆம்பிபியன்ஸாரு, ரெப்டைல்ஸாரு, பேர்ட்ஸாரு, மனுஷனாரு, என்ன வேணா இரு, நீ என்னவா வேணா இரு, ஆனால் உனக்கு என்ன இருக்கணும், முதுகெலும்பு இருக்கணும். அதே மாதிரி ட்ராசல் அவ்வளோ நியூரல் சிஸ்டம் இருக்கும். அந்த ரெண்டு கேட்டகரி உனக்கு ஒன்றா இருந்தால் நீ கார்டேட்டா ஃபைலத்தில் வருவாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சிருக்காங்க. ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா the few similarities comes under assigned at the higher categories called division. Plant divisionல வரும். இந்த ஜிம்னோஸ்போமா, ஆஞ்சியோஸ்போமா, நீ என்ன வேணா உனக்கு ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கா, அப்போ நீ ஆஞ்சியோஸ்போமா, நீ ஃப்ளவரிங் பிளான்ஸ் இல்லைனா ஜிம்னோஸ்போமா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே 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 நாளைக்கு 12th பாட்னி. ஓகே ஃபுல்லாக போடுங்க. இது நான் கடைசியாக கமெண்ட் படித்து சொல்கிறேன். எத்தனை பாட்னி டஃப்னு சொல்கிறீங்க, எத்தனை ஜுவாலஜி டஃப்னு சொல்கிறீங்க. ஓகேவா? அப்போ என்னப்பா கிளாஸ் புரிஞ்சுதா? கிளாஸ்னா சின்ன, முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைலம் புரிஞ்சுதா? ஃபைலம்னா ஒன்றும் இல்லை, இந்த அதை விட கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும். இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன வேணா ஃபிஷ் ஆறு, பேர்ட் ஆறு, மேமல் என்ன வேணா இருக்கு, உனக்கு அந்த 2 கேரக்டர் இருக்கா, அந்த 2 கேரக்டர் இருந்தாலும் இந்த ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கிங்டம். இந்த கிங் வந்துட்டோமா, கிங் பின் வந்துட்டோமா, கிங் பின் வந்துட்டோம். கிங்டம் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனா, கிங்டம் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி ஆல் கிட்ஸ், ஆல்னா ஒரு நிமிஷம் வயிறு நடந்துகிட்டே இருக்குன்னா வயிறு மாட்டிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கிட்ஸ் பிளே கிரிக்கெட் ஆன் பிளாட் கிரீன் சர்ஃபேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ஸ்னா கிங்டம், பிளேஸ்னா ஃபைலம், கிளாஸ் கிரிக்கெட்னா கிளாஸ், ஆன்னா ஆர்டரு, ஃபிளாட்னா ஃபேமிலி, கிரீன்னா ஜீனஸ், ஸ்பீஷீஸ்னா சர்ஃபேஸ்னா ஸ்பீஷீஸ். ஓகேவா? இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் கிங்டம்ன்றது வந்துட்டு ஹையஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஸ்பீஷீஸ் வந்து லோவஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவாப்பா? ஓகேப்பா. ஜுவாலஜி ஸ்டஃபர் டு பாட்னி ஸ்டஃபர். கவலையே படாதீங்கப்பா, இங்கே வந்துட்டிங்களா எல்லாமே ஈஸியாக மாறிடும். ஓகேவா? இனிமேல் ஜுவாலஜி பாட்னி டஃபாக இருக்காது. நீங்கள் அடுத்து போய் கேட்டிங்கன்னா ஜுவாலஜி பாட்னி தான் ஈஸின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? எப்போவுமே பயாலஜி பேஸில் தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். ஓகேவா? பயாலஜி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். ஏன்னா பயாலஜியில் 360 மார்க் இருக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் ஃபிசிக்ஸ் சொன்னால் கூட, என்ன தான் கெமிஸ்ட்ரி சொன்னால் கூட, பயாலஜியில் நம்ம 360 அவுட்டில் 360ல் 300+ கண்டிப்பாக எடுத்தாகணும். 300+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? எப்படியும் 363 சும்மா ஒரு மினிமம் தான் சொல்கிறேன். ஓகேவா? மேக்ஸிமம் தான் சொல்கிறேன். ஓகேவா? இது கம்மியாக போகக்கூடாது. எப்போவுமே ரொம்ப 300 தான் எடுக்க முடிஞ்சு அவ்வளோ எடுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணால் 360 நம்ம எய்ம் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா யூஸ் பண்ணுங்க, பயாலஜியில் மட்டும் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் பயாலஜியில் தான் கேள்வி எப்படி கேட்பான்னா ஈஸி கேள்வி தான் கேட்பான், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்பான். ஓகேவா? இப்படி டேரெக்டாக மூக்க தொட மாட்டான், இப்படி போய் தான் மூக்க தொடுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேவா? அனிமல் கிங்டம் டஃபாக இருக்கா? ஓகேப்பா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். 2 லைவ் போவோம். அனிமல் கிங்டம்க்கு நம்ம ஒழுங்காக நான் நோட்ஸ் கொடுக்குறேன், எப்படி பிரிக்கணும், சில டிப்ஸ் இதில் சொல்லி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் நிறைய சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே பாட்னி ஜுவாலஜின்னு சேர்த்து 180ல் நம்ம 360ல் எவ்வளோ மேக்ஸிமம் 360 எடுக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 350+, 340+ எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு கம்யூனிட்டி பேஸில் பிரிக்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பேக் டு டாபிக் கிங்டம் வந்துடலாம். கிங்டம் என்ன சொல்லியிருந்தா ஹையஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு த வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன்ட் டு அஸ் ஹையஸ்ட் கேட்டகரி கால்டு கிங்டம். 2 கிங்டம் தான் இருக்கு. எல்லா அனிமல்ஸும், எல்லா உயிரினங்களும் அனிமல்ஸ், எல்லா பிளான்ஸும் பிளான்டே அப்படின்னு 2 தான் பிரிச்சுக்காங்க. இதில் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸே இருக்காது. நம்ம ஸ்பீஷீஸில் பார்க்கும்போது நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும். கிங்டமில் அப்படியே ஒன்று இருக்காது. கிங்டமில் ஒன்று அனிமலே, ஒன்று பிளான்டே அப்படி தான் இருக்கும். அனிமலே இஸ் த கிளாசிஃபிகேஷன் இன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ். த கிங்டம் ஆஃப் பிளான்டே இஸ் அதர் ஹேண்ட் இஸ் known as distinct and comprised with plants. ஓகேவா? அனிமலை பற்றி பேசக்கூடியது அனிமலே, பிளான்ட் வந்து பிளான்ஸை பற்றி பேசக்கூடியது. henceforth we will refer these 2 organisms as animals and plant kingdom. ஓகேவா? இது எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத இப்படி தான் பார்க்குறோம். The taxonomic category from species to kingdom have been shown in the ascending order. ascending order வந்து hierarchy இன்னிலிருந்து பெருசு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபிகர் 1.1 ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்னென்ன படிச்சு வச்சுக்கோங்க. taxonomic categories showing the hierarchical arrangement in ascending order. ascending orderல கொடுத்துருக்காங்க. இது கூட கேட்கலாம். ஒரு டயக்ராம் கொடுத்து அந்த டயக்ராம் கீழே கொடுக்குற இதை கூட நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? முடிச்சிடலாம்ப்பா. எப்போ போர்ஷன் கண்டிப்பாக முடிச்சிடலாம். நம்ம எப்படியும் நம்ம இந்த
எப்படியும் ஜனவரிக்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணி எப்பவுமே பிடிச்சிக்கோங்க. ஜனவரிக்கு அப்புறமா நீங்கள் படிக்கிறதா படிக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படியுமே மே மாதம் தான் நீட் வரும். பட் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஜனவரிக்கு முன்னாடி நம்ம போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம்னா ஜனவரிக்கு அப்புறம் வந்து நம்ம எம்சிக்யூஸ் ஒரு டெய்லியும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்யூ எடுத்து நிறைய சால்வ் பண்ணிட்டே பார்க்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும். நம்ம டக்குன்னு போய் நீட் எழுதக்கூடாது. நீட் எழுதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கணும். ஒரு 1000 ஒரு 10,000 கொஸ்டினாவது நம்ம இதை சால்வ் பண்ணாதான் நம்ம நீட் எக்ஸாம் எழுதும்போது அப்ரோச் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஆதிராய் 360 out of 360 அதான் எய்மாக இருக்கணும். எப்பவுமே முன்னாடி நான் திருக்குறளை சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், பெருசா எய்ம் பண்ணணும். அந்த யானைக்கு எய்ம் பண்ணணும். அந்த யானைக்கு எய்ம் பண்ணி மிஸ் ஆனால் கூட அந்த வாழை நம்ம தூக்குறது வந்து நம்ம பெருமையாக நினச்சிக்கணும். இந்த ரிப்பீட்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்போம், ஐயோ ஒரு வாட்டி நீட் எழுதிட்டேன் சார், இன்னொரு வருஷம் கஷ்டப்படணுமா, அப்படிலாம் நினைக்கூடாது. அதை நம்ம பெருமையாக சொல்லணும். ஓகேவா? ஓகே. இந்த டாக்ஸானமி கேட்டகரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கிங்டம் அதை முன்னாடி சொன்னேன். ஓகேவா? லுக் இந்த ஹைரார்க்கியல் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைரார்க்கியல் ஃபிகர் கேன் யூ ரீகால் த பேசிக் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். பேசிக் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் as we go the higher of the species of kingdom the number of முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மேலே போக போகிற higher as we go higher from the ஸ்பீஷீஸ்ல இருந்து கிங்டம்க்கு போக போக the number of common characters வந்து கீழே போயிட்டே இருக்கும். goes on decreasing. கீழே போயிட்டு காமன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீஷீஸ் அளவுக்கு காமன் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்காது, கிங்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. லோவர் த டாட்ஸா மோர் தேன் த கேரக்டர்ஸ் இஸ் தட் இஸ் த மெம்பர்ஸ் வித் டாட்ஸ் ஆன் ஷேர். ஓகேவா? ஹையர் த கேட்டகரி, ஹையர் போக 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 கிரேட்டர் இஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மினிங். இப்போ வந்துட்டு இது வந்து அனிமல், இது வந்து பிளான்ட் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகேவா? இது என்ன அனிமல், இது என்ன ஃபேமிலியில் வருது, இது என்ன ஆர்டரில் வருது, இதோட ஜீனஸ் என்ன, இதோட ஸ்பீஷிஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ மேலே போக ஐ மீன் இந்த மேலே இருந்து கிங்டத்தில் வந்து ஒரு அனிமலையோ ஒரு இதையோ ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் எய்ம் பிக், அவ்வளோதான் சொல்லியாச்சு. நம்ம ஆதிராய் சொல்லிட்டாப்புல எய்ம் பிக்காக பண்ணிடும். ஓகேவா? ஹையர் கேட்டகரி போக இந்த டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் டிட்டர்மினிங் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ரிலேஷன் டு தி அதர் டாட்ஸ் ஆர் த சேம் லெவல் ஹென்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? மேலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது கிங்டம், இப்போ எக்ஸாம்பிள் கிங்டம் மட்டும் எடுத்துக்கோங்க. கிங்டம்ல ஒன்று இருக்கு, பிளான்ட் இருக்கு, அனிமல் இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான்ட் அனிமல் ரெண்டு வச்சுட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்பீஷிஸ் இதுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் ஸ்டெம் செட்டாக இருக்குது, இதுக்கும் ஃப்ளவர் கரெக்டாக இருக்குன்னா இது என்ன க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். ஆனால் இது பிளான்ட், இது அனிமல், இது வந்து நம்ம க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் என்ன ஆர்டரில் வருத்தோம் டக்குன்னு நம்ம ஹையர் கேட்டகரிஸ் ஹையர் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? செஷன் முடிச்சு நம்ம இன்னும் 10 நிமிஷம் தான் வந்தாச்சு. லாஸ்ட் டேட் வந்தாச்சு. கவலைப்படாதீங்க. நம்ம 1.5 மணி நேரம் தான் செஷன் பிளான் பண்ணியிருந்தோம், வந்தாச்சு. ஓகேவா? இந்த பேஸில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலி ஆர்கானிசம் அந்த டாக்ஸானமிக்கல் கேரக்டர் அப்படின்னாங்க. இதுதான் மெயினான கொஸ்டின் மார்க் ஏரியா. இங்கேருந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா நம்ம 4 இருக்கு பயாலஜிக்கல் நேமு, அதோட ஜீனஸ் என்ன, இது ஸ்பீஷிஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீஷிஸ்ன்னு வச்சுக்கோங்க. பயாலஜிக்கல் நேமு, இது வந்து ஸ்பீஷிஸ். ஓகேவா? ஸ்பீஷிஸ் ஃபேமிலி, ஆர்டரு, கிளாஸு, ஃபைலம் ஆர் டிவிஷன். ஓகேவா? இப்போ நம்ம மேனுக்கு என்ன சொல்லுவோம்? மேன் வந்துட்டு மேனோட பயாலஜிக்கல் நேம் என்னது? ஹோமோ சாப்பியன்ஸ். மனுஷங்களுக்கு என்ன எப்படி கூப்பிடுவோம்? நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ்னு கூப்பிடுவோம். அதோட ஜீனஸ் என்ன? ஹோமோ, ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ஜீனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஹோமோ வந்து ஜீனஸ், சாப்பியன்ஸ் வந்து ஸ்பீஷிஸ். அது என்ன ஃபேமிலியில் வருது? ஹோமினிடே அப்படின்ற ஃபேமிலியில் வருது. அது என்ன ஆர்டர்? பிரிமேட்டான்ற ஆர்டரில் வருது. அது என்ன கிளாஸில் வருது? மெமாலியா அப்படின்ற கிளாஸில் வருது. என்ன ஃபைலம்? இது வந்து ஃபைலம். ஓகேவா? இது 2 ஃபைலமு, 2 பிளான்ட்னால டிவிஷன். ஓகேவா? அப்போ என்ன ஃபைலத்தில் வந்து கார்ட் டேட்டா அப்படின்ற ஃபைலத்தில் வருது. ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது வந்து ஹவுஸ் ஃப்ளை நம்ம என்ன சொல்றோம்? முஸ்கா டொமஸ்டிகா. முஸ்கான்றது வந்து ஜீனஸ், டொமஸ்டிகா அப்படின்னு வந்து ஸ்பீஷிஸ், ஃபேமிலி வந்துட்டு முஸ்கிடே, ஆர்டர் வந்து டிப்டேரா, கிளாஸ் வந்து இன்செக்டிடா, ஃபைலம் வந்து ஆத்ரோபோடா. அந்த ஆத்ரோபோடால தான் நிறைய அனிமல்ஸ் இருக்கு. which is the phylum which has the largest number of animals. எந்த ஃபைலத்துக்கு கீழே நிறைய நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்ரோபோடா அப்படின்ற ஃபைலத்துக்கு கீழே தான் நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மேங்கோ எப்படி சொல்லுவோம்? முன்னாடி சொன்ன மாதிரி மேக்னிஃபெரா இண்டிகா. அதோட ஜீனஸ் என்னன்னா மேக்னிஃபெரா, ஸ்பீஷிஸ் வந்து இண்டிகா. அது என்ன ஃபேமிலி கீழே வருதுன்னா அனாகார்டேசி அப்படின்ற ஃபேமிலி கீழே வருது. அது என்ன ஆர்டர் வந்துன்னா சாப்பின்டேல்ஸ் அப்படின்ற ஆர்டரில் வருது. அது என்ன கிளாஸ்னா டைகாட்டிலிடன்ஸ், 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும், டைகாட்டிலிடன்ஸ்னு வருது. அது என்ன டிவிஷன்? இது டிவிஷன்னால என்ன டிவிஷன்னா ஏஞ்சியோஸ்போம் அப்படின்ற டிவிஷனில் வருது. ஓகேவா? அப்போ வீட்டு வந்து ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிட்டிகம்னா ஜீனஸ், ஏஸ்டிவம்னா ஸ்பீஷிஸ். என்ன ஃபேமிலியில் வருதுன்னா போயேசி அப்படின்ற ஃபேமிலியில் வருது. என்ன ஆர்டர்னா போயல்ஸ் அப்படின்னு ஆர்டரில் வருது. என்ன கிளாஸ்? இது மோனோகாட்டிலிடன். டைகாட் கொடுத்துட்டாங்களா, மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள். சிங்கிள் காட்டிலிடன்ஸாக இருக்கும் மோனோகாட்டிலிடன்ஸ். அடுத்தது இந்த ஏஞ்சியோஸ்போம். ஓகேவா? லார்ஜஸ்ட் ஃபைலம். எஸ்மா ஆத்ரோபோடா வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம். சூப்பர் ராஜ்குமார்.
சரி சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இது வந்து ஞாபகம் வச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லிதட்டா. நம்ம இந்த கிங்டம் ஃபைலத்துக்குலாம் ஒரு ட்ரிக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தோம் கிட்ஸ் பிளே கிரிக்கெட் ஆன் ஃப்ளாட் ஸ்க்ரீன் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இதுக்கும் சொல்லித்தரேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் மேன் பார்ப்போம். மேனுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இது இங்கேருந்து வரும், ஏன்னா மேலேருந்து கீழே வரும். இதுக்கு முன்னாடி என்ன வரும், கிங்டம் வரும். கிங்டம் வரும், தெரியுதா? கீழே எழுதட்டா, கீழே எழுதுறேன். கிங்டம் வரும் ஓகேவா. பைலத்துக்கு முன்னாடி கிங்டம் வரும். இது ரெண்டு என்ன கிங்டம், அனிமேலேன்ற கிங்டம், இது ரெண்டும் பிளான்டே அப்படின்ற கிங்டம் ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிங்டம் வந்து அனிமலே, இது ரெண்டு நோட் பண்ணிட்டீங்களா? இது ரெண்டு பைலம், இது ரெண்டு டிவிஷன் ஓகேவா. இது வந்துட்டு அனிமலே அப்படின்ற கிங்டமும் இந்த பிளான்டே அப்படின்ற கிங்டமும் வரும். ஓகேவா. இப்போ இதுலேருந்து பார்ப்போம். இது வந்து அனிமலே, கார்டே, மெமாலியே, பிரிமிட்டே, ஹோமினிடே, ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அனிமலியனா எ கியூட் மங்கி பிளேஸ் ஹாப்பிலி ஹக்கிங் சம்ஒன். இல்லட்டா கீழே எழுதுறேன் ஓகேவா. எ கியூட் monkey வேற மாட்டிக்கிட்டே இருக்கு. monkey plays happily by hugging someone. ஓகேவா. அதாவது இங்க பாருங்க, அனிமலே என்னது, எ கார்டேட்டா கியூட், மெமாலியே மங்கி, பிரிமேட்டாக்கு பிளேஸ், ஹோமினிடேனா ஹாப்பிலி, ஹக்கிங்னா ஓமோ, சம்ஒன்னா சாப்பியன்ஸ். இந்த மாதிரி ட்ரிக் வச்சு படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் வச்சு படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த ஆர்டர் மறக்காது. இப்போ என்னது, எ கியூட் மங்கி பிளேஸ் ஹாப்பிலி ஹக்கிங் சம்ஒன், இது வந்து மேனுக்கு. மங்கின்னு அந்த குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கான்ல, அப்போ ஹோமோ சாப்பியன்ஸுக்கு இதான் பட் இருக்கு ஓகேவா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ அதாவது ஹோமோ சாப்பியன்ஸுக்கு என்ன ட்ரிக் வந்துன்னா, எ கியூட் மங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கிலேருந்து குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கான். ஹோமோ சாப்பியன்ஸுக்கு எ கியூட் மங்கி பிளேஸ் ஹாப்பிலி ஹக்கிங் சம்ஒன் ஓகேவா. இது வந்துட்டு ஹோமோ சாப்பியன்ஸ்க்கான ட்ரிக்கு. அடுத்தது என்ன இருக்கு, அடுத்து வந்துட்டு ஹவுஸ் ஃப்ளைக்கு என்ன வரும்னா அனிமலே தான் வரும். அனிமலே ஓகேவா. இதுல எழுதுறதுக்கு தான் டைம் இல்லை, இடம் இல்லை ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு ஹவுஸ் ஃப்ளைக்கு பார்ப்போம். எப்பவுமே சொல்லியிருக்கேன் இப்படி தான் படிக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் IH கிளாசிஃபிகேஷன் அனிமலே, இதோட பைலம் என்ன ஆர்த்ரோபோடா, இதோட கிளாஸ் என்ன இன்செக்டிடா, இதோட ஆர்டர் வந்து டிப்டீரியா, இதோட ஃபேமிலி வந்து முசிடே, ஜீனஸ் வந்து மியூசா, ஸ்பீஷ் வந்து டொமஸ்டிகா ஓகேவா. ஓகே இது வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஓகேவா. இதுல இருந்து எப்படி இருந்து சொல்றேன், அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் என்னது, அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் டூ மிஸ்டேக்கு மேட், மியூசாக்கு மை டே, டொமஸ்டிக்காக்கு டே. அப்போ ஹவுஸ் ஃப்ளைக்கான இது என்னது, ஹவுஸ் ஃப்ளைக்கான ட்ரிக் என்னது, அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் டூ மேட் மை டே. இன்செக்டை பற்றி தான் படிக்க போகிறோம். ஹவுஸ் ஃப்ளை ஒரு இன்செக்ட்ல, அப்போ அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் டூ மேட் மை டேன்றது வந்துட்டு ஹவுஸ் ஃப்ளைக்கான ஒரு ட்ரிக் ஓகேங்களா.
ஆமா ஹவுஸ் ஃப்ளை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஃப்ளையோட பயாலஜிக்கல் நேம் என்ன, அது என்ன ஜீனஸ், அதான் இந்த ஆர்டர் வந்துட்டு நிறைய இதில் கேட்பேன். அந்த பாட்ஸ் வந்து நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. என்னது அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் டூ மேட் மை டே. அதாவது அனிமலே, ஆத்ரோபோடா, இன்செக்டிடா, டிப்டீரியா, மியூசிடியா, மூசா, டொமஸ்டிகா. இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இந்த ஆர்டர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம மேக்னிஃபர் இண்டிகா பார்ப்போம். இது எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு என்ன சொன்னோம், ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம், மனுஷன் குரங்குலேருந்து வந்திருக்கான், அதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ் ஃப்ளைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹவுஸ் ஃப்ளைக்கு என்ன சொல்லியிருக்கோம், இன்செக்ட் சொல்லியிருக்கோம். அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் டூ மேட் மை டே. ஓகேவா? மாற்றிக்கலாமா, நம்ம ட்ரிக்கு தான்ப்பா. நம்ம என்ன பிடிச்சிக்கோ, உங்களுக்கு மேடு வந்தால் மேடுன்னு வச்சுக்கோங்க, மேக் வருதா மேக்குன்னு வச்சுக்கோங்க, மேக் மை டே, மேட் மை டே, எது வேணால் வச்சுக்கோங்க. நமக்கு எது யூஸோ அதுதான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்த ட்ரிக் என்னதுன்னா, இது வந்து பிளான்ட், இது வந்து பிளான்ட்ல ஆரம்பிக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வேணா இது காட்டுறேன், சொன்னால் புரியாது. ஓகேவா? அடுத்தது மேக்னிஃபர் இண்டிகா பார்க்க போகிறோம். மேக்னிஃபர் இண்டிகானா பிளான்ட். ப்ளீஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க், ப்ளீஸ் always drink வா, please always drink sweet. சாப்பிண்டேல்ஸுக்கு ஸ்வீட், drink ஸ்வீட். அனகாடியஸுக்கு மேங்கோ பத்தி படிக்கணும். மேங்கோல என்ன இருக்கு, அல்ஃபோன்சா மாம்பழம் ஃபேமஸ் தானே, அல்ஃபோன்சா. ப்ளீஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க் ஸ்வீட் அல்ஃபோன்சா மேங்கோ ஐஸ் ஜூஸ். மேங்கோனா மேக்னிஃபெரா, ஐஸ்னா இண்டிகா, ஜூஸ் ஐஸ் ஜூஸ்னா இண்டிகா. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ நம்ம மேங்கோக்கு என்ன சொல்லியிருக்கோம், மேங்கோல அல்ஃபோன்சா மாம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ப்ளீஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க் ஸ்வீட் அல்ஃபோன்சா மேங்கோ ஐஸ் ஜூஸ். இது வந்துட்டு நம்ம இந்த மேக்னிஃபெரா இண்டிகா அதோட ஆர்டருக்கு நம்ம இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஓகே, என்ன சொல்லியிருந்தோம், ப்ளீஸ்னா என்னது, பிளான்டே அப்படின்றது. அடுத்தது ஆல்வேஸ்னா ஆஞ்சியோஸ்போமே, ட்ரிங்க் வந்து டைகாட்டிலினே, சாப்பிண்டேல்ஸ் வந்து ஸ்வீட்டு, அனகாடியஸ் வந்து அல்ஃபோன்சான்னு வச்சிருக்கோம், மேக்னிஃபெரா வந்து மேங்கோன்னு வச்சிருக்கோம், இண்டிகா வந்து ஐஸ் ஜூஸ். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஓகேம்மா. இது எழுதியாச்சா அடிச்சிடலாமா? இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா, அடுத்தது என்னது, வீட்டு வந்து பார்க்க போறோம். வீட்டுக்கு என்ன ட்ரிக்னா, வீட்டுக்கு அதே மாதிரி தான் போகும். வீட்டுக்கு என்ன ட்ரிக்னா, ப்ளீஸ் என்னது, பிளான்டே, ப்ளீஸ். அடுத்து என்னது, ஆஞ்சியோஸ்போமே, ஆஸ்க். அடுத்து என்னது, மோனோகாட்டிலினே, மை. ப்ளீஸ் ஆஸ்க் மை பேரண்ட்ஸ், டு ப்ரிப்பேர். பேரண்ட்ஸ் போயேசிய ப்ரிப்பேர்.